வணக்கம் நண்பா. இன்னைக்கு நம்ம சீரீஸ் தமிழ்ல ஸ்டார்ட் பண்ண போற டிராமா பாத்தீங்கன்னா லெஜெண்ட் ஆஃப் ஃபை. இது 2020 வந்த ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் டிராமா. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வடதுருவத்தை சேர்ந்த வீரர்களுக்கும் தென் துருவத்தோட வீரர்களுக்கும் சண்டை. அந்த சண்டையில தேவையில்லாத காரணத்தினால அப்பாவிகள் காரணமே இல்லாம கொல்லப்படுறாங்க. அப்ப சவுத் பிளேடுன்னு அழைக்கப்படுற லீசன் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல 40 வகையான, அதாவது ஒவ்வொரு டிஃபரெண்ட் டெக்னிக்ல சிறப்பா செயல்படுற மாஸ்டரை வச்சு இரும்பு கோட்டைன்னு சொல்லப்படுற 48 செக்டரை உருவாக்கி மக்களை கருடர்கள் கிட்ட இருந்து காப்பாத்துறாரு. அதாவது வடதுருவத்தோட வீரர்கள் கிட்ட இருந்து. ஏன்னா அந்த இரும்பு கோட்டைக்குள்ள போகணும்னா அவங்க டெத் ரிவரை தாண்டி தான் போகணும். ஆனா அந்த ரிவரை யாராவது தாண்டணும்னு நினைச்சா கண்ணுக்கே தெரியாத இரும்பு கயிற்றுல மாட்டி துண்டு துண்டா இறந்துருவாங்க. இது வரைக்கும் பல முறை அதை தாண்ட ட்ரை பண்ணிருக்காங்க. ஆனா கடைசியில அவங்க இறந்து போறதுதான் மிச்சம். ஆனா எப்படியாவது கருடர்கள் தென் துருவத்தோட வம்சத்துல இருக்க எல்லாரையுமே தீர்த்து கட்ட நினைக்கிறாங்க. இந்த பகைக்கு காரணம் என்ன? இத பத்தி தான் நாம பார்க்க போறோம். வாங்க லெஜெண்ட் ஆஃப் ஃபையோட உலகத்துக்குள்ள போவோம். இப்ப டெத் ரிவரை கருப்பு முகமூடி அணிஞ்ச வீரர்கள் தாண்ட ட்ரை பண்றாங்க. அப்ப யாரோ டெத் ரிவரை தாண்ட ட்ரை பண்றாங்கன்னு தெரிஞ்சதும் அதோட பாதுகாவலர் ஒயிட் ஃபார்மேஷனை ஆக்டிவேட் பண்ண வந்தவங்க வந்த வேகத்திலே மீனுக்கு இரையாகிறாங்க. இப்ப இரும்பு கோட்டைக்குள்ள ஒருத்தன் பயங்கரமா சண்டை போடுறான். இவனோட பேரு லீசங். மச்சான், இவரு தலைவி கிட்டதான் வாழ்வித்தையே கத்துக்கிட்டாரு. ஆனா நம்ம ஃபேஃபே விட திறமையானவர் இல்ல. அட, நம்ம ஃபேஃபேவே வந்துட்டா. ஃபேஃபே, கூட சண்டை போடுறியா? இவதான் இந்த கதையோட கதாநாயகி ஃபேஃபே. உடனே 2 பேருமே சண்டை போடுறாங்க. ஃபேஃபே அவனை அசால்ட்டா பீட் பண்றா. சண்டை போட்டது போதும், எனக்கு வேலை இருக்கு, ஒழுங்கா வந்து மறுபடியும் சண்டை போடு. அட் த சேம் டைம் யாரோ ஒருத்தர் அந்த டெத் ரிவரை மறுபடியும் தாண்ட ட்ரை பண்றாங்க. அதுவும் தம்மா துண்டு இலைய தூக்கி போட்டு அது மூலம் அவன் அந்த ரிவரை கிராஸ் பண்ணி போறான். உடனே அந்த மீனவர் சிக்னல் தர யாரோ டெத் ரிவரை கிராஸ் பண்ணிருக்காங்க. இவங்க தான் நம்ம ஃபேஃபேவோட அம்மா. இப்ப இவங்க இரும்பு கோட்டையோட தலைவி. இவங்க பேரு லீஜின். இப்ப எல்லாருமே அங்க போக, குட்டி பிசாசு, நீ ஏன் வர? என்னாச்சு பார்க்க வேணாமா? அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீ வீட்டுல போய் சொப்பு ஜாமா விளையாடு. ஆனா ஃபேஃபே அவனை கண்டுக்காம தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போறா. ஏன்னா அந்த காட்டுக்குள்ளயும் கண்ணுக்கு தெரியாத ஒயர் ஃபார்மேஷன் இருக்கு. இங்க கூடவா இருக்கு? இந்த காட்டு முழுக்க இருக்கு. ஃபேஃபே உள்ள போக வேணாம், ஏன்னா ரொம்ப நாள் முன்னாடி ஒருத்தர் இதுக்குள்ள போய் அவன் கை இழந்துட்டான். ஆனா ஃபேஃபே லீசங்கோட பேச்சை கேட்காம உள்ள போயிடுறா. அவனை பாத்தீங்களா? எத்தனை பேர்? ஒருத்தன் தான், அதுவும் அவன் மின்னலை விட வேகமானவன். எங்க போயிருப்பான்? கண்டிப்பா இங்கதான் இருப்பான். அந்த லூசால போக முடியும் போது என்னால முடியாதா என்ன? அப்ப ஃபேஃபே ஒயர் ஃபார்மேஷன்ல மாட்ட போக அந்த இன்வேடர் அவளை காப்பாத்துறான். யார்ல நீ? இங்க ஏன் வந்த? என் பேரு ஷையுன். அதோட அர்த்தம் நம்பிக்கையானவன். டேய் ஷெங், அந்த ஆளு உன் சைடு தான் வரான். உன்னால அவனை கூட பிடிக்க முடியலையா? மாஸ்டர் கோ, எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபேஃபே, உன்னை யாரு அவனை தேடி போக சொன்னா? ஸ்டடிஸ்ல கவனம் செலுத்த வேண்டியதானே. ஆனா நீ எதுக்கு தடை செய்யப்பட்ட காட்டுக்குள்ள போன? அதுக்குள்ள உன்னால போக முடியும்னு நினைச்சியா? இல்ல அந்த இன்வேடர் போனதுனால அவன் பின்னாடியே போன? அது எங்க பிரச்சனை? உன்னோட வேலை என்ன? படிக்கிறது தானே, அதை மட்டும் பண்ணு. என்னால அப்படி இருக்க முடியாது. தேவையில்லாம பேசாத, உன்னோட ரூமுக்கு போ. ஃபேஃபே, நீ ஏன் தேவையில்லாதது பண்ணி திட்டு வாங்கிக்கிற? இப்படியே ஒரு நாள் நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பத்தை பாத்துப்ப. சோ உனக்கு இந்த வேலை தேவையா? உன் வேலைய பாத்துட்டு போறியா? இப்ப லீஜன் கிட்ட யாரோ பேசிக்கிட்டு இருக்க, அத வந்து ஷெங் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஃபேஃபேவே நீ ரொம்ப திட்டுற. அவனும் சின்ன பொண்ணு இல்ல, எனக்கும் தெரியும். இனிமே நான் அவகிட்ட கோபமா நடந்துக்க மாட்டேன். ஆனா ஷெங்கோட அப்பா இறந்த பிறகு நான் இந்த கோட்டைக்கு தலைவியா மாறிட்டேன். இப்ப அவனும் வளர்ந்துட்டான். ஆனா அவன் சின்ன பிள்ளையாவே நடந்துக்கிறான். அவனோட மார்ஷியல் டெக்னிக் சிறப்பா இல்ல. நம்ம அவனை இன்னும் ட்ரெயின் பண்ணணும். அதை கேட்ட பிறகு அவன் உடனே அந்த இடத்த விட்டு போக முடிவு பண்றான். அண்ணா, எங்க போற? இவ பேர் தான் லியான், நம்ம லீசங்கோட சிஸ்டர். நான் இங்க இருந்து வெளியே போறேன். நீ போறேன்னு சொன்னா உன்னை உடனே விட்டுருவாங்களா? நான் உங்ககிட்ட சொல்லிட்டு போனா தானே. ஆனா உன்னால எப்படி போக முடியும்? நம்ம இடத்த விட்டு வெளியே போகணும்னா இரும்பு கோட்டை காவலர்களை தாண்டி தானே போகணும். அவங்க உன்னை போக விட மாட்டாங்களே. நான் அந்த வழியில போல பைத்தியம், அந்த ரிவர் வழியா போறேன். உனக்கு என்ன பைத்தியமா? அது உன்னால தாண்டவே முடியாது. எவனோ ஒருத்தர் சப்பையா தாண்டிட்டான். நான் பிறந்ததுல இருந்தே இங்கதான் இருக்கேன். என்னால முடியாதா என்ன? இரு, இத போய் அத்தை கிட்டே சொல்ற. ஆனா அவளை போக விடாம அவன் கட்டி போட்டுட்டு போறான். உடனே லியான் ஃபேஃபே ரூமுக்கு போக, என்னடி குரலி வித்த காமிக்கிறியா என்ன? உடனே அவன் வாயில இருந்த துணியை எடுத்து லீசேங் போயிட்டான். சந்தோஷம். அட நீ வேறமா, அவன் டெத் ரிவரை தாண்டி வெளியே போக போறானா? என்ன லூசா அவன்? உடனே ஃபேஃபே அவனை போய் பார்த்து, சார் எங்க போறீங்க? சாவ தேடியா? எல்லாம் ஒன்னால தாண்டி. அவங்க பேசுற எல்லாத்தையுமே மரத்துல இருந்து நம்ம ஷையுன் கேட்டுக்கிட்டு இருக்கான்.
வெளியே போனா நிறைய மாஸ்டர்ஸ நான் பாப்பேன். அவங்க கிட்ட மார்ஷல் ஆர்ட்ஸ கத்துக்கிட்டு திறமசாலியா நான் திரும்பி வருவேன். உடனே அவன் குதிச்சிடுறான். சரியான லூசுங்களா இருக்குமோ, சாவோன்னு தெரிஞ்சும் அங்க போதுங்க. என்னவோ தப்பா இருக்கு, அவனை தடுக்கணும். உடனே ஃபேஃபேவும் பின்னாடியே போறா. அப்ப லீ செங் ரிவரை தாண்டும் போது ஃபார்மேஷன் ஆக்டிவேட்டா இருக்கு போல. உடனே அவன் அதுல மாட்டிக்க ஃபேஃபே வந்து அவனை காப்பாத்துறா. யாரடி இதை ஆக்டிவேட் பண்ணா? அப்புறம் நீ ஏன் எனக்கு உதவி பண்ண? நான் மட்டும் உதவி பண்ணலன்னா இந்நேரத்துக்கும் உன் கை உடஞ்சிருக்கும். அங்க பாரு, ஒயர் ஃபார்மேஷன் ஆக்டிவேட்ல இருக்கு. நீ தாண்ட ட்ரை பண்ணா உன்னோட உயிருக்கு தான் ஆபத்து. இப்போ உன்னை காப்பாத்த வந்து நானும் இதுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். என்ன பண்றது? அவங்கள காப்பாத்தலாமா இல்ல வேணாமா? டாஸ் போட்டு பாப்போம். என்னடா இது, தலையும் இல்லாம பூவும் இல்லாம செங்குத்தா நிக்குது. அப்போ அவங்களோட உயிர் ஆண்டவன் கிட்ட தான் இருக்கு. நீங்க ஏன் ரிவர் கிட்ட போகாம இங்கேயே இருக்கீங்க? அவன் இன்னும் உள்ளதா இருக்கான்னு தெரியும்ல, கவலைப்பட வேணாம். இப்ப முன்ன விட 3 மடங்கு ஃபார்மேஷனுக்கு வேகத்தை தந்திருக்க. அவனால கண்டிப்பா வெளியே போக முடியாது. அதே நேரத்துல ஃபேஃபே கிட்ட, ஃபேஃபே நீ என்னை காப்பாத்த வந்ததாலதான் நீ ஆபத்துல மாட்டிக்கிட்ட, என்ன மன்னிச்சிரு. இதுல உன்னோட தப்பு எதுவும் இல்ல. நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமும் இல்ல. நானே தான் வந்தேன். அப்ப ஃபார்மேஷன்ல லீ செங் மாட்ட பாக்க உடனே அவனை காப்பாத்துறா. இப்ப என்ன பண்றது? நீ என்னை பத்தி கவலைப்படாத. உடனே அம்மாவை போய் பார்த்து இத பத்தி சொல்லு. போகும்போது வழியில அந்த ஷையுனை பார்த்தா அவனை கொன்னுரு. என்ன கொன்னுருவீங்களா? உடனே நம்ம ஷையுன் மின்னல் வேகத்துல அங்க வந்து ஃபேஃபேவை பிடிச்சு இழுத்து, என்ன சூறாவளி, என்ன கொல்ல போறியா? அதுக்கு முன்னாடி நீங்க 2 பேரும் உயிரோட இங்க இருந்து போகணும். அப்பதான் கண்டிப்பா உங்களால என்ன கொல்ல முடியும். இப்ப நம்ம என்ன பண்றது? ஃபார்மேஷன் முன்ன விட வேகமா இருக்கு. இதுல இருந்து தப்பிக்கணும்னா நான் சொல்றத கேளுங்க. உடனே ஷையுன் காயை தூக்கி போட்டு அதோட சத்தத்தால ஃபார்மேஷன் இல்லாத இடத்த கண்டுபிடிச்சு அந்த பக்கம் அவங்கள போக சொல்றான். உடனே லீ செங் போக, டேய் நீ ஏன்டா அவன் பேச்சை கேக்குற? இல்லைன்னா செத்துருவோமா? சூறாவளி என் பேச்சை கேளு, ஃபார்மேஷன் உன் பக்கம் தான் வருது. உடனே நான் சொன்ன இடத்துக்கு போ. முடியாது, சரியான பைத்தியமா இருக்குமோ? உடனே ஷையுன் வந்து அவளோட வாழை பிடிச்சு ஃபார்மேஷனை தடுக்க, டேய் அவளை ஏன்டா தோடுற? இத நான் நினைச்சதை விட வேகமா இருக்கு. அப்ப அதே நேரத்துல லியான் வந்து, என்னடி இது, யார் உன்னை இப்படி கட்டி போட்டா? உடனே அவ எல்லாத்தையுமே சொல்ல அவங்க அங்க போறாங்க. ஆனா ஃபார்மேஷன் பயங்கரமா இருக்கு. அதுல அவங்க மாட்டிக்கிறாங்க. ஆனா உடனே வந்து அதை நிப்பாட்ட அவங்களும் தப்பிச்சிடுறாங்க. சின்ன வயசு பசங்க, அதான் முட்டாள்தனமா நடந்துக்கிறீங்க. சாவ தேடி போறீங்களா? எதுக்கு போனீங்க? அப்புறம் நீ எப்படி என்னோட ஃபார்மேஷனை அசால்ட்டா தாண்டி வந்த? உங்களை அசிங்கப்படுத்துறதே என்னோட நோக்கம் இல்ல. உள்ள வரைக்குதான் ஈஸியான வழியா இருந்தது, அதான் வந்த. உண்மையிலே நீ திறமையானவன் தான். ஆனா உனக்கு அதிர்ஷ்டம் இல்ல. நீங்க பண்ண தப்புக்கு உங்களை ரிவர்லயே தூக்கி போடணும். காப்பாத்துனது பெரிய தப்பு. உங்க ஆளுங்களை காப்பாத்தினவங்களை இப்படிதான் ட்ரீட் பண்ணுவீங்களா? அவனை விட்டுருங்க. யார் நீ? நீ சுத்தி பார்க்கதான் இங்க வந்தேன்னு சொன்னா அத நான் நம்ப மாட்டேன். அம்மா, அவ எங்க உயிரை காப்பாத்தினவ. வாய மூடு. உன்கிட்ட ஏதாவது கேட்டேனா அவ ஒரு லூசு, இப்படிதான் பேசுவா. சரி, நீ ஏன் இங்க வந்த? நான் ஒருத்தரை பார்க்க வந்தேன். யார? காங்தாங் கடவுள் இங்க தானே இருக்காரு. அவரு இங்கதான் இருக்காருன்னு யார் சொன்னா? வேண்டப்பட்டவர் சொன்னாரு. அவரு உன்கிட்ட போய் சொல்லிருப்பாரு. ஒரு வேலை இருக்கிறா. சரி, அடுத்த அந்த வேண்டப்பட்டவ என்ன சொன்னா? பெருசா ஒண்ணும் சொல்லல. அங்க தலைவி லீ செங் இருப்பாங்கன்னு சொன்னாரு. ஆனா அவங்கள பத்தி கவலைப்பட வேணாம், அவங்க வெட்டுன்னு சொன்னாரு. தம்பி, நீ சாக போற. உன்னை வேங்லிங் அனுப்புனானா? ஆமா. அப்படின்னா நீங்க தான் லீடர் லீயா? உங்களை மீட் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம். நீ வேங்லிங்கோட ஆளுன்னு தெரிஞ்சதும் நான் உன்னை கொண்டு இருக்கணும். ஆனா நீ உங்களை காப்பாத்திருக்க, அதனால நான் உன்னை உயிரோட விடுறேன். ஆனா அவன் உன்கிட்ட தந்த அந்த டோக்கனை தந்துட்டு இங்க இருந்து போயிரு. எதுக்கு அன்பிங் டோக்கனை கேக்குறீங்க? நீங்க ரொம்ப நேர்மையானவங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா இந்த டோக்கனை ஜெனரல் சாகர நிலைமையில என்கிட்ட தந்தாரு. அவரு என்ன நம்புறாரு. சோ என்னோட உயிரே போனாலும் இதை யாருக்கிட்டயும் நான் தரமாட்டேன். அதை யாருக்கிட்ட தரணுமோ அவங்க கிட்ட தான் நான் தருவேன். வேங்லிங் இறந்துட்டானா? காங்தாங் கடவுள் வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களை ஏமாத்தி எஸ் ஆக. அப்ப அவனை பிடிக்க போகும்போது உடனே ஃபேஃபே என்ன பண்றானா, லீ செங் வயிற்றிலேயே குத்தி அவங்க அம்மாவை தசை திருப்ப. அப்ப நம்ம ஷையுன் தப்பிச்சிடுறான். ஆனா இது ஃபேஃபே தான் பண்ணான்னு அவளோட அம்மா அசால்ட்டா கண்டுபிடிக்க, ஷியன்மி அவன் அவரை பார்க்க கூடாது, பாதுகாப்ப பலப்படுத்து. இப்ப ஃபேஃபே பண்ண தப்புக்கு அவளோட அம்மா அவளை பனிஷ் பண்றாங்க. நீ ஏன் அவனுக்கு உதவி பண்ண? நான் பண்ணதுல தப்பு இல்ல. நீ அவனை போக விட்ட, தப்பு இல்லையா? இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? அவன் எதுக்கு வந்தான்னு தெரியுமா? அவன் ஏன் வந்தான், எதுக்கு வந்தான் எனக்கு எதுவும் தெரியாது. அவன் எங்க 2 பேரோட உயிரை காப்பாத்தினான். அதுக்கு நான் உதவி பண்ணேன். பழைய பகைய மறந்துட்டியா? 10 வருஷம் முன்னாடி உன்னை கடத்திட்டு போனப்ப லீ செங்கோட அப்பா தான் உங்ககிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினாரு. சீஃப் டோங், நீங்க தேடி வந்தது இந்த பொண்ணோட கையில தான் இருக்கு. இவன் பேரு டோன்டியான். இவன் கருடர்கள் கூட்டத்துல முக்கியமான ஆளு.
இந்த பொக்கிஷத்தை கடைசியா நான் அடைஞ்சிட்டேன். அப்ப அவனோட கண்ணை குத்திட்டு அத ஃபேஃபே எடுத்துட்டு போக, அப்ப யாரோ வந்து அவளை காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போறாங்க. அப்ப இன்னொருத்தவரா அவனோட பேரு ஷெந்தியான். ஆனா அவனை எல்லாருமே இரும்பு கை மாயாவின்னு கூப்பிடுவாங்க. எடுத்ததும் ஒரு 10 வருஷம் முன்னாடி நம்ம ஃபேஃபே இருக்கால, அவளை கருடர்கள் கூட்டம் கடத்திட்டு போக, அப்பா அவளை வந்து லீசங்கோட அப்பா அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி கூப்பிட்டு போறாரு. அப்ப இரும்பு கை மாயாவி லீசங் அப்பா மேலேயே அம்ப செலுத்த, ஆனா அதையும் அவரு கண்டுக்காம ஃபேஃபேவை கூப்பிட்டு போய் லிண்ட்ரோங் கிட்ட ஒப்படைச்சிட்டு அந்த பிரேஸ்லெட்டை சேஃபா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்து போக, இதை எல்லாத்தையுமே ஃபேஃபே நினைச்சு பார்த்துட்டு அவ அம்மா கிட்ட டோஸ் வாங்கிட்டு இருக்கா. அப்ப காங்டாங் கடவுள்னு சொல்லப்படுற நம்ம ஃபேஃபேவோட அப்பா லிண்ட்ரோங்க தடுத்து ஃபேஃபேவை காப்பாத்துறாரு. சோ இவரை தேடிதான் நம்ம கதாநாயகன் வருவா போல. இவரோட பேரு சூயின்டாங். இவ பண்ணது தப்பு இல்ல, ஏன்னா அந்த மர்ம மனிதன் இவங்க உயிரை காப்பாத்திருக்கா, அதனாலதான் இவ அவனுக்கு உதவி பண்ணிருக்கா. இதை நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க, ஏன்னா அந்த மர்ம மனிதன் ஏன் வந்தா என்ன காரணம்னு நமக்கு தெரியாது. அதனால அவனை கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாம அவனை பத்தி எடை போடக்கூடாது. சோ அவனை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்போம். ஜின்ரோங், என்னதான் நீ இரும்பு கோட்டையோட தலைவியா இருந்தாலும் நீயே எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதே மாதிரி ஃபேஃபே கிட்ட இவ்வளவு கடினமா நடந்துக்க வேண்டிய அவசியமும் இல்ல. அட் த சேம் டைம் கருட கோட்டையை காமிக்கிறாங்க. அப்ப ஒருத்தன் இரும்பு கோட்டையோட டெத் ரிவரை ஒருத்தன் தாண்டினதை பத்தி மாயாவை கிட்ட சொல்ல, அப்படின்னா சூயின்டாங் கூடிய சீக்கிரத்துல வெளியே வர போறான். உடனே டியாங் யாங்க தயாரா இருக்க சொல்லு. இப்ப நம்ம ஷையுன்னு எல்லாருமே தேடிக்கிட்டு இருக்க, அவன் என்னன்னா நம்ம ஃபேஃபே இருக்கால அந்த இடத்துல இருக்கான். பாவம் இவ என்ன காப்பாத்த போய் சில்லற வாங்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கா. யாரது? உடனே அவ ஷையுனை தேடி போக, ஹேய் சூறாவளி, நீ வருவேன்னு தெரியும், நீ என்ன பண்ற? உன்னோட காயத்துக்கு மருந்து தரலான்னு வந்த, எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருந்தியா? சேச்சே, சரி வா, நம்மள பாத்துற போறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொகையாண்ட கூப்பிட்டு போய் அவனை அதுக்குள்ள தள்ளி விட்டுட்டு, சரி சொல்லு, எதுக்கு இங்க வந்த? பயங்கரமா பசிக்குதே, ஏதாவது சாப்பிட தாய. இந்தா. என்ன இது? ஓ இதுவா, நாங்க இதை நாய்களுக்கு சாப்பிட தருவோம். சும்மா தானே சொல்ற, ஆனா பரவாயில்ல, நான் இதையே சாப்பிடுறேன். சரி, அந்த வேங்லின் யாரு? அவனுக்கும் என்னோட அம்மாவுக்கும் ஏதாவது பிரச்சனையா? இருக்கலாம். சரி, யார் அந்த காங்டாங் கடவுள்? அது உன்னோட அப்பா அம்மா? உனக்கு தெரியாதா? அப்ப நீ என்னோட அப்பாவை தான் தேடி வந்தியா? ஆமா. உன்ன கோவப்படாதம்மா, நான் உன்னோட அப்பாவை பார்த்து அன்பிங் டோக்கனை தர வந்தேன். ஏன்னா வேங்லிங் ரொம்ப நல்லவரு. இப்ப உன்னோட அப்பாவோட உதவி அவருக்கு தேவை. சரி, அந்த வேங்லிங்க்கும் உனக்கும் என்ன ரிலேஷன்? அப்போ ஒரு பிளாஷ்பேக் மாதிரி வர, அதுல வேங்லிங் இன்னும் 1 மணி நேரத்துல போர் ஆரம்பிக்க போகுது, நீ எனக்காக இந்த டோக்கனை அவர்கிட்ட போய்த்தா. எனக்கு பிறகு அவர்தான் அன்பிங் ஆர்மிய வழி நடத்த போறாரு. ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேற? எதுக்கு வேங்லிங் என்னோட அப்பா கிட்ட இதை தர சொன்னாரு? இங்க பாருமா, நான் இப்ப பண்ண போறது உன்னோட வாழ்க்கையே தலைகீழ மாத்த போகுது, அதனால நீ என் மேல கோவப்படாத அப்படின்னு சொல்லி ஃபேஃபேவை தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து போறான். உடனே ஃபேஃபே அவளோட அப்பா கிட்ட போக, அப்போ ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. இது அந்த பாட்டு தானே, இப்ப நான் போக வேண்டிய நேரம். என்ன பாட்டு அது? இதுதான் அன்பிங் பாடல். இந்த பாட்டு என்னோட நண்பனை ஞாபகப்படுத்துது. உடனே அந்த சத்தம் வர இடத்துக்கு எல்லாருமே வர, நீ நினைச்சத பண்ணிட்ட, ஆனா உன்னை அவர்கிட்ட விட மாட்டேன். இது என்னன்னு தெரியும்ல, கண்டிப்பா அவரு என்னை தேடி வருவாரு. அப்ப காங்டாங் அங்க வர, டேய், என்ன யூஸ் பண்ணி என் அப்பா இருக்கிற இடத்தையே கண்டுபிடிச்சிட்டியா? ஃபேஃபே அமைதியா இரு, உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் வருவேன் எப்படி கெஸ் பண்ண? ஒருவேளை வரலனா அவரு சொன்னதை பண்ணிட்டேன். சோ நீங்க இந்த பாட்டை கேட்ட பிறகும் வரலனா நான் இங்க இருந்து போயிருப்பேன். உடனே ஃபேஃபேவை அந்த டோக்கனை எடுத்துட்டு வர சொல்ல, அவ போய் அதை எடுக்கிறா. ஆனா அது அவளுக்கு என்னன்னு தெரியாது. அந்த டோக்கன் அவர்கிட்ட போயிட்டா. அவரு தன்னோட குடும்பத்தை விட்டே அன்பிங் ஆர்மிக்கு போகணும். நீ இதை பண்ணதான் போறியா? சரி, நான் எதுவுமே சொல்லல. ஃபேஃபே, அதை உன்னோட அப்பா கிட்ட கொடு. உடனே அவ அதை தர. தம்பி ஷையூ, உன்னோட உண்மையான பேரு இது இல்ல தானே? உன்னோட உண்மையான பேரு என்ன? நான் ஒரு வழிபோக்கங்க, எனக்கு பேருன்னு சொல்லிக்க எதுவும் இல்ல. போற இடத்துல எல்லாம் ஒரு பேரை சொல்லிட்டு தெரியுவேன். லீசன், மிஸ்டர் ஷையூனை மரியாதையா நடத்துங்க, அவரு என்னோட விருந்தாளி. அதே நேரத்துல சில பேர் வந்து காங்டாங் கடவுளுக்காக வெயிட் பண்ண. இப்ப அவரு தன்னோட பொண்ணு கூட கடைசியா டைம் ஸ்பெண்ட் பண்றாரு. இப்ப அடுத்த நாள் அவரை ஷையூன் கூப்பிட்டு போறான். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? இப்ப நீங்க போயிட்டா உங்க ஃபேமிலிய திரும்ப பார்க்கவே முடியாது. எப்பவா இருந்தாலும் ஒரு நாள் அவங்க விட்டு போக தான் போறேன். சரி, மறுபடியும் சந்திக்கலாம். உடனே அவர் வெளியே போக அவருக்காக சில பேர் வெயிட் பண்றாங்க. நண்பா, திரும்ப வந்துட்டியா? ஆமா. அப்பா, அவளை என்கிட்ட வரவிடாதீங்க. ஃபேஃபே, தயவு செஞ்சு உள்ள போ. மாட்டேன். என் அப்பா கூட நானும் வருவேன்.
உன்னை கூப்பிட்டு போக முடியாது. உடனே அவரு கூட அவ சண்டை போட, ஆனா அவரு ஃபேஃபே கூட சண்டை போட்டு அவளோட வாளை உடைச்சிடுறாரு. அவ வாள் உடைஞ்சதும் ஃபேஃபே சண்டை போடுறத நிப்பாட்டிட்டு கில்ட்டியா ஃபீல் பண்றா. ஃபேஃபே சண்டை போடுறத நிப்பாட்டு, ஏன்னா உன்னோட டெக்னிக் இவங்க கிட்ட பலிக்காது. போறதுக்கு முன்னாடி ஒன்னு சொல்றேன், வாழ்க்கையில 2 சாய்ஸ் தான். ஒன்னு எடுக்கணும், இல்ல விட்டு தரணும். அது என்னன்னு உன்னோட திறமையில தான் இருக்கு. நீ என்னதான் என்ன பாதுகாக்க ஆசைப்பட்டாலும் உன்னால முடியாது, ஏன்னா நீ வீக்கா இருக்க. உன்னோட முடிவை கூட உன்னால இங்க எடுக்க முடியாது, ஏன்னா நீ இந்த இடத்த விட்டு வெளியே போக கூட உனக்கு அனுமதி இல்லை. அப்படி இருக்க உன்னால எப்படி என்ன பாதுகாக்க முடியும்? உடனே அவங்க கதவை சாத்த அவரு போறாரு. போயிட்டு வரமா, கண்டிப்பா நாம ஒரு நாள் சந்திப்போம். நான் உனக்கு காப்பாத்தினதே தப்பு, இனிமே என் கிட்டேயே வராது அப்படின்னு சொல்லி அவ போக நம்ம ஷையுன் கில்ட்டியா ஃபீல் பண்றான். அப்ப அதே நேரத்துல டியாங் யாங் அங்க வரான். என்ன டியாங் யாங், இன்னும் நாங்க இரும்பு கோட்டையாண்டதான் இருக்கோம், மறந்துட்டியா என்ன? என்னால எப்படி மறக்க முடியும்? இங்க தானே என்னோட கண்ணை பறி கொடுத்த, ஆனா இன்னைக்கு என் கண்ணை குருடாக்குன அந்த பொண்ணோட அப்ப வந்திருக்கான். அவனுக்கு நான் பரிசு தரணும்ல. உடனே அங்க ஒரு சண்டையே நடக்குது. அப்ப ஜின்ரோங் அங்க வந்து அவன் கூட சண்டை போட்டு அவரை காப்பாத்துறா. ஜின்ரோங், இப்ப நீ என்ன தடுக்கலாம், ஆனா சீக்கிரமா போர் ஆரம்பிக்க போகுது, நாம அங்க மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவன் போக, இதை எல்லாத்தையுமே சூயின்டாங் வந்து வண்டியில உட்காந்து பாத்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவரு போக, இங்க பாருங்க, இந்த கோட்டையை விட்டு வெளியே போயிட்டீங்கன்னா நீங்க யாரோ நான் யாரோ, உங்களுக்கு என்ன நடந்தாலும் நான் வரமாட்டேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஆனா கடைசியா அவங்க வந்து இவரை காப்பாத்தி சேஃபா வழி அனுப்புறாங்க. இப்ப கதை ஒரு 6 மாசம் ஓடிடுது. பலசாலியால மட்டும்தான் முடிவு எடுக்க முடியும், நீ பலசாலியா மாறணும். சோ 6 மாசமா அந்த ஃபார்மேஷனை எப்படியாவது உடைக்க நம்ம ஃபேஃபே ட்ரை பண்றா, ஆனா அவளால முடியவே இல்ல. இப்ப காங்டாங் கடவுளை காமிக்கிறாங்க. ஜெனரல் வு கருடர்கள் கிட்ட மாட்டிக்கிட்டாரு. கருடர்கள்ல சிறந்தவன் மாயாவிதான், அவனால மட்டும்தான் ஜெனரல் வுவை அடக்க முடியும். அப்ப அங்க ஜெனரல் வுவை கருடர்களோட டைஷி வந்து சித்திரவதை பண்றான். டைஷி, அவனை விட்டுடு, நான் அவனை டீல் பண்ணிக்கிறேன், ஆனா இவனை பிடிச்சது நான் தான். உண்மைதான், ஆனா பிரதம மந்திரியோட வென்ஷியோட உத்தரவை நீ மீற போறியா? சரி, நீயே டீல் பண்ணிக்கோ. நல்லது டைஷி. சரி ஊஃபே, அதை எங்க வச்சிருக்க? என்னது வாட்டர் ரிப்பல்? நீ என்ன பேசுறன்னு எனக்கு புரியல. இந்த லெட்டரை நீ தானே எழுதுன, அதுவும் வேங்லினுக்கு. சோ இதுல வாட்டர் ரிப்பலை பத்தி எழுதிருக்க. சோ உடனே அதை என்கிட்ட தந்துரு. தர முடியாது. அவளை கூப்பிட்டு வாங்க. இவ யாருன்னு தெரியும்ல, உன்னோட மனைவி. நீ அதை என்கிட்ட தரலனா ஃபர்ஸ்ட் இவளை கொல்லுவேன், அடுத்து உன்னோட வாரிசுகளை கொல்லுவேன். கவலைப்படாதீங்க, நம்ம பசங்க சேஃபா இருக்காங்க. உடனே ஊஃபையோட கண் முன்னாடியே அவரோட மனைவிய மாயாவே கொன்னுடுறான். அப்ப அதே நேரத்துல ஜெனரல் ஊவோட பசங்க ஷென்பைன்னு ஒருத்தன் இரும்பு கோட்டைக்கு கூப்பிட்டு போறான். ஒரு நிமிஷம், என் தம்பிக்கு கால் வலிக்குதான், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாமே. இவ பேரு தான் சூசு, ஜெனரல் ஊவோட பொண்ணு. இங்க பாருமா, நம்ம வெயிட் பண்ண நமக்கு தான் ஆபத்து. உடனே இரும்பு கோட்டைக்கு போகணும். உன்னோட பசங்க சேஃபா இருக்காங்கன்னு சந்தோஷப்படுறியா? அது நடக்காது, ஏன்னா என்னோட ஆளுங்க உன்னோட பசங்களை தேடிக்கிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் கருடர்களாச்சு, யார தேடுறாங்க? தலைவரே, ஜெனரல் ஊவோட பசங்க இரும்பு கோட்டையை நோக்கி போறதா தகவல் வந்திருக்கு. இவங்களதான் கருடர்கள் தேடுறாங்களா? உடனே அவங்களுக்கு உதவி பண்ண ஷையுன் போறான். நீயா? ஆமா, நானே தான். இந்த வழியில போனா நீங்க கண்டிப்பா மாட்டிப்பீங்க, ஆனா வேற வழியும் இல்ல. ஆனா என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. உடனே அம்மா நோய் வந்த மாதிரி சொல்லி அவங்கள ஏமாத்தி அந்த இடத்துல இருந்து கூப்பிட்டு போறான். மாஸ்டர், அவங்க எல்லாருமே இப்ப ஹூமேனருக்கு போறதா தகவல் வந்திருக்கு. அந்த இடமா? அந்த இடத்தோட ஆளுங்க இரும்பு கோட்டைக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாச்சு. சோ கேர்ஃபுல்லா இருங்க. அப்புறம் இந்த மாயாவி என்ன பண்றான்னு ஒரு கண்ணை வைங்க. எங்களை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி, இது என்னோட கடமை. ஆனா இதே மாதிரி நீங்க பண்ணி எல்லா இடத்துலயும் தாண்ட முடியாது. சோ சீக்கிரமா இரும்பு கோட்டைக்கு போங்க. சரி, நீ ஏன் திரும்ப இங்க வந்த? சும்மாதான். அப்ப கருடர்களோட ஆளுங்க ஹூமேனரோட ஆளுங்க மாதிரி வந்து அவங்கள கூப்பிட்டு போறாங்க. ஆனா ஷையுனுக்கு அவங்கள பார்த்ததும் ஏதோ தப்பா இருக்குன்னு ஃபீல் பண்றான். இப்ப அதே நேரத்துல நம்ம ஃபேஃபே வந்து ஓரளவுக்கு அந்த ஃபார்மேஷனை பிரேக் பண்றா. அந்த ஷையுன் இங்க வராம இருந்திருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காதுல. அவன் மட்டும் வரலனா மார்ஷல் ஆர்ட்ஸோட உலகத்தை பத்தி எனக்கு பெருசா தெரிஞ்சிருக்காது. நானும் வெளியே போக ஆசைப்பட்டிருக்க மாட்டேன். இப்ப நான் வெளியே போக ஆசைப்படுறேன். நானும் அந்த ஷையுன் மாதிரி இருக்கணும்னு ஆசைப்படுறேன், ஒரு சுதந்திரமா. இப்ப அடுத்த நாள் வந்து ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில யாரெல்லாம் ஊரை விட்டு போகணும்னு ஆசைப்படுறாங்களோ அவங்கெல்லாம் மாஸ்டர் கூட சண்டை போட்டு சிவப்பு பூன்னு சொல்லக்கூடிய ஒரு சீட்டை எடுக்கணும். ஆனா அந்த சிவப்பு பூவை எடுக்கணும்னா அவங்க மாஸ்டர்ஸை தோக்கடிக்கணும். அதுவும் 2 சீட் எடுத்தா போதும், அவங்க இந்த இடத்த விட்டு வெளியே போலாம். உடனே லீசங் வந்து முதல் போட்டியாளரா போய் எல்லாரு கூட சண்டை போட்டு
12 பூக்களை எடுக்கிறான். இப்ப ஃபேஃபே, நான் என்னோட அம்மாவை சேலஞ்ச் பண்றேன், நான் ஒத்துக்கிறேன். ஆனா நீ தோத்துட்டா உன்னோட வாழ்நாள் முழுக்க இங்கதான் இருக்கணும். சரி, நான் ஒத்துக்கிறேன். இப்ப ஃபேஃபே அவளோட அம்மாவை சேலஞ்ச் பண்ண பிறகு சண்டை போட ஸ்டார்ட் பண்ண. ஆனா ஃபேஃபேவால தன்னோட வாளை வெளியே எடுக்கவே முடியல. ஏன்னா அவளோட வாள் உரையிலே மாட்ட. இருந்தாலும் அவளோட அம்மாவை சமாளிக்க சண்டை போட கடைசியில ஃபேஃபேயோட வாளை அவங்க உடைச்சிர. ஃபேஃபே, ஞாபகம் இருக்கட்டும், சண்டையில நீ தோத்து போயிட்டா உன்னோட வாழ்நாள் முழுக்க இந்த இடத்துலதான் இருக்கணும் அப்படின்னு சொன்னது நம்ம ஃபேஃபேவுக்கு ஞாபகம் வர. அப்ப ஃபேஃபே அவளோட அம்மா டெக்னிக்கை கூர்ந்து பார்த்து அப்ப அதுக்கு எதிரா ஸ்னோ பிரேக்கிங் மார்ஷல் ஆர்ட்ஸை பயன்படுத்தி அவளோட அம்மாவை பீட் பண்ணி அந்த பூவை எடுக்கிறா. அப்புறம் இன்னொரு பூவையும் எடுத்து அந்த போட்டியில வின் பண்றா. ஃபேஃபே அம்மாவுக்கு அவ வின் பண்ணதுல ரொம்ப சந்தோஷம் தான். ஏமா, இன்னும் டைம் இருக்குல்ல, அப்படியே 2 பூவோட வந்துட்ட. நான் ஒன்னும் உன்ன மாதிரி இல்லப்பா, 2 பூ இருந்தாலே இந்த இடத்த விட்டு போக முடியும். ஆனா ஃபே, நீ 2 பூ மட்டும் தான் எடுத்திருக்க. எல்லாருமே உன்னை கேலி பண்ண மாட்டாங்களா? அதெல்லாம் பண்ண மாட்டாங்க, 2 பூவே போதும். அப்ப அவங்க 2 பேரையும் லின்ரோங் கூப்பிட்டு போய், உன்னோட அப்பா நம்ம இடத்துக்கு ஜெனரல் ஊவோட பசங்களை அனுப்புனாரு. அவங்களை கூப்பிட்டு வர போன ஷென்மியோட குழு இன்னும் திரும்ப வரல. அதனால நம்ம தாய் கிழவி அவங்களை தேடி போக போறாங்க. ஆமா, நான் போறேன். உங்களுக்கு வெளியே போக வாய்ப்பு கிடைச்சது இல்ல. இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வெளி உலகம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்க பாருங்க, வெளியே போறீங்கன்னு புத்திசாலித்தனமா ட்ரை பண்ணாதீங்க. அங்க போய் என்ன ஆகுதுன்னு மட்டும் பாத்துட்டு வாங்க. உடனே ஃபேஃபேவை லின்ரோங் கூப்பிட்டு போய், ஃபேஃபே, நீ சண்டை போட்டப்ப உனக்கு என் மேல பயம் இல்ல. ஏன்னா நான் உன்னை காயப்படுத்த மாட்டேன்னு உனக்கு தெரியும். ஆனா நீ உண்மையிலேயே ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக்கை பயன்படுத்தல, வெறும் தந்திரம் பண்ணி மட்டும்தான் என்ன டிஃபீட் பண்ண. ஆனா இது எல்லா டைம்லயும் நடக்காது. சோ நீ உன்னோட திறமைய வளர்த்துக்கணும். ஏன்னா இந்த உலகத்துல நம்மள எப்படா கீழே தள்ளணும்னு சில பேர் நினைக்கிறாங்க. சோ கவனமா பாரு, நான் ஒரு முறை தான் உனக்கு இந்த டெக்னிக்கை சொல்லி தருவேன் அப்படின்னு சொல்லி ஃபேஃபேவுக்கு ஸ்னோ பிரேக்கிங் மார்ஷல் ஆர்ட்ஸை கத்து தராங்க. இப்ப அடுத்த நாள் எல்லாருமே ஷென்பியோட டீமை தேடி போக, அப்ப லியான் ஃபேஃபே, நானும் உங்க கூட வரேன். உன்னை கூப்பிட்டு போறதுல எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்ல. ஆனா என்னோட அம்மா உன்னை எங்க கூட வர அலோ பண்ண மாட்டாங்க. சோ நீ இங்கேயே செல்லும், நாங்க போயிட்டு வரோம். இங்க ஷென்பியும் ஜெனரல் ஊவோட பசங்களையும் கடத்திட்டு போய் ஒரு குகையில அடைச்சு வைக்க, ஷையும் அவங்கள ஃபாலோ பண்ணி அந்த இடத்துக்கு வரான். தலைவரே, பீனிக்ஸ் ஏரி கரையாண்ட வந்ததா தகவல் வந்திருக்கு. இது ஹூ மாஸ்டர் ஆச்சு. இவையே மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களை அடைச்சு வச்சிருக்கான். அதே நேரத்துல மாயாவி கிட்ட லீடர் ஹூ மேனரோட அடித்தளத்துல நிறைய மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களை மாஸ்டர் ஓ அடைச்சு வச்சிருக்காரு. அப்படின்னா ஜெனரல் ஊ கிட்ட இருந்து வந்த லெட்டர் அந்த இடத்துலதான் வந்திருக்கு. உடனே அந்த இடத்துக்கு போக ரெடி பண்ணுங்க. இப்ப இங்க ஃபேஃபேவோட குழுவும் ஒரு கிராமத்துக்கு வர. ஆனா எல்லாருமே அவங்கள பார்த்து பயப்படுறாங்க. அப்ப லீசெங் ஒரு பையனுக்கு பிரெட் தர. அப்ப அந்த பையனோட அம்மா அந்த பிரெட்டை வேணாம்னு சொல்லி அவனை கூப்பிட்டு போக, ஷெங், என்னாச்சு? இல்ல, நான் அந்த பையனுக்கு ரொட்டி தர போனேன். ஆனா அவனோட அம்மா என்ன திட்டிட்டு அவனை கூப்பிட்டு போயிட்டாங்க. சரி, அவங்களுக்கு நம்மள பிடிக்கல போல, அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாம். நாம இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போவோம். இப்ப அடுத்த நாள் அந்த மக்கள் நம்ம டீமை பார்த்து கொள்ளையர்கள் வெளியே வாங்கன்னு கத்த, அவங்க நம்மளையா கொள்ளையர்கள் சொல்றாங்க. உடனே வெளியே போய் பார்த்தா ஒரு கூட்டமே அவங்க இடத்துக்கு முன்னாடி நிக்குது. எங்களை பார்த்தா உங்களுக்கு கொள்ளைக்காரங்களா தெரியுதா? ஆனா ஏன் ஹூ குடும்பத்தோட தலைவர்கள் உங்களை கொள்ளையர்கள் கிட்ட இருந்து காப்பாத்தல? ஓல்டு மாஸ்டருக்கு உடம்பு சரியில்லாம போன பிறகு ஹூ குடும்பத்தோட ஆளுங்க யாருமே இங்க இல்ல. அப்ப ஒருத்தர் ஓடி உண்மையான கொள்ளையர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்ல, உடனே லேடி வாங் செங்க பார்த்து மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூப்பிட்டு போக சொல்லிட்டு ஃபேஃபேவும் லேடி வாங்கும் கொள்ளையர்களை நோக்கி போறாங்க. ஃபேஃபே, அவங்க வந்ததும் இந்த ஹேர் பின்ன காமி, இத பார்த்தா நம்ம அரச பிரிவை சேர்ந்தவங்க தெரிஞ்சு அவங்க போயிருவாங்க. டேய், இங்க பாரு, ஒரு ஆயாவும் ஒரு அழகான பொண்ணும் இங்க இருக்காங்க. தம்பி, பிரச்சனை வேணாம்பா, நான் என்னோட பேரனை பார்க்க இந்த இடத்துக்கு வந்தேன். இப்ப நான் போயிருவேன். உன்னை போக விட்டுருவோமா தாய் கிழவி? தம்பி, உனக்கு பணம் தானே வேணும். ஆனா என்கிட்ட பணம் இல்ல. ஒரு தங்க ஹேர் பின் இருக்கு, வேணா இதை எடுத்துக்கோங்க. ஆனா அது என்னன்னு கூட அவங்களுக்கு தெரியல. தாய் கிழவி, இது எங்களுக்கு வேணாம், எங்களுக்கு தேவை அந்த பாப்பா, அவளை மட்டும் அனுப்பு. ஃபேஃபே, இது ஓ நேரம், அவங்கள காலி பண்ணிடு. உடனே அவ ஒரே செகண்ட்ல அவங்க எல்லாரையுமே கொன்னுற. அப்ப மத்த எல்லாருமே வராங்க. டேய், அவங்களை செக் பண்ணு. இவங்க எல்லாருமே காலில கவசங்களை அணிஞ்சிருக்காங்க. ஹூ குடும்பத்தோட வீரர்கள் மட்டும்தான் கால்ல கவசங்கள் போட்டிருப்பாங்க. சோ இவங்க எல்லாருமே ஹூ குடும்பத்தோட சீடர்களா? ஆனா இவங்க ஏன் கொள்ளையர்களா மாறினாங்க? லேடி வாங், நாம ஏன் ஹூ மேனருக்கு போய் மாஸ்டர் ஓவை பார்க்க கூடாது? இல்ல, நம்ம உடனே ஹூராங்க்கு போகணும். ஏன்னா இந்த விஷயம் கண்டிப்பா மாஸ்டர் ஓவுக்கு தெரியும். சோ அவரை பார்த்து எந்த யூஸும் இல்ல. நாம உடனே ஷென்பியை தேடிதான் ஹூராங்க்கு போகணும். பாட்டிமா, இவங்களை இங்கேயே விட்டுட்டு போனா கண்டிப்பா கொள்ளையர்கள் திரும்ப வர மாட்டாங்களா? கண்டிப்பா வருவாங்க. சோ நீங்க எல்லாருமே இங்க இருந்து இரும்பு கோட்டைக்கு போங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஒரு டோக்கனை தராங்க. இந்த டோக்கனை இரும்பு கோட்டையோட காவலர்கள் கிட்ட தாங்க. அதுக்கப்புறம் உங்களை அவங்க பாதுகாப்பாங்க. இப்ப நைட் ஆனதும் லீசெங் யாருக்குமே தெரியாம ஹூ மேனருக்கு போக முடிவு பண்ணி அங்க இருந்து போக,
அப்ப அவன் போகும்போது ஃபேஃபே அவனை பார்த்துட்டு அவன் பின்னாடியே போறா. ஆனா அவன் ஃபேஃபேவை ஏமாத்தி வேற வழியில போக அடுத்த நாள் 2 பேருமே காணாம போனது லேடி வாங்க்கு தெரிய வர அவங்க அவங்க 2 பேரையும் தேடி அங்க இருந்து போறாங்க. அவங்க ஹூமனுக்கு போயிருப்பாங்களா? கண்டிப்பா இருக்காது. ஷெங் புத்திசாலி, ஃபேஃபே அமைதியான பொண்ணு. சோ வேற ஏதோ காரணத்தாலதான் அவங்க போயிருக்காங்க. இது ஷெங் வந்த குதிரையாச்சு. சரி போய் பாப்போம். என்ன இடம் இது? ஏன் இந்த இடத்துல மட்டும் காவலர்கள் நிறைய பேர் இருக்காங்க? ஒருவேளை இங்க இருப்பானோ? அப்ப ஃபேஃபே அங்க இருக்கிறத அவங்க பாத்துடுறாங்க. உடனே அவங்க ஃபேஃபேவை துரத்திக்கிட்டே போக உடனே அவங்களுக்கு பயந்து ஃபேஃபே ஓடி போய் ஒரு புதைக்குழியில மாட்டி கீழே விழுந்துடுறா. உடனே இத பத்தி காட்ஸ் மாஸ்டர் ஊ கிட்ட போய் சொல்ல. இப்ப ஃபேஃபே அந்த குகையில மாட்டின பிறகு அதே நேரத்துல ஃபேஃபேவை பார்த்த காட்ஸ் அத போய் மாஸ்டர் ஓ கிட்ட சொல்ல உடனே ஃபேவை தேட சொல்றாரு. ஆனா அது யாருன்னு அவருக்கு தெரியாது. அப்ப அதே நேரத்துல ஃபே அந்த குகையில இருக்கிறத நம்ம ஷையுன் பாக்குறான். யார் இது? அட சூறாவளி. ஹே சூறாவளி, நீ என்ன இங்க? சரி உன்கிட்ட சாப்பிட ஏதாவது இருக்கா? உடனே அந்த வால்நட்டை தர. சரி உன்னோட பேர் என்னப்பா? நீ என்ன ஷையுனே கூப்பிடுமா? சரி நான் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல. நீ என்ன இங்க? லீசங் இந்த சிறையில தான் இருக்கான்னு நினைக்கிறேன். அது எப்படிமா? நான் உங்களை எப்பெல்லாம் பாக்குறேனோ அப்பெல்லாம் பிரச்சனையிலே இருக்கீங்க. சரி காட்ஸ் வராங்க, அமைதியா இரு. இந்த பக்கம் ஏதாவது பொண்ணு வந்ததை பாத்தியா? இந்த இடமே இருட்டா இருக்கு. அப்படி இருக்க என்னோட கண்ணுக்கு பேய் வந்தாலே தெரியாது, இதுல பொண்ணை பத்தி என்கிட்ட கேக்குற? சரி நீ சொல்றதும் கரெக்ட் தான். இந்தா உன்னோட உணவு, நல்லா சாப்பிடு. ஒருவேளை அந்த பொண்ணை பார்த்தா எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணு. சரி சரி பண்றேன். என்ன சூறாவளி உன்னதான் தேடுறாங்க போல. சரி உனக்கு பசிக்குதா? இல்லையே, பார்த்தா அப்படி தெரியலையே. வயத்துக்குள்ள ஒரு பெரிய படமே ஓடுது போல. சரி நான் சாப்பிடுறேன், ஆனா உன்னை பாக்க வச்சு சாப்பிட்டா எனக்கு வயிறு வலிக்குமே. சரி நான் திரும்பிக்கிறேன். சூறாவளி நீ கேட்டாலும் நான் இதை தந்திருக்க மாட்டேன். ஏன்னா இந்த பிரெட்ல மயக்க மருந்து இருக்கு. சோ இத சாப்பிட்டா நம்ம வீக் ஆயிருவோம். அப்புறம் ஏன் இதை சாப்பிடுற? ஏன் பசி எனக்குமா? எலே என்னல இவ்வளவு கேஷுவலா பேசுற? நீ எனக்கு பண்ணதை நான் மறக்கல. சூறாவளி உனக்கு என் மேல கோபம் இருந்தா நீ என்ன கொன்னுரு. ஆனா இப்ப உன்னோட அப்பா என்ன பண்றாருன்னு எனக்கு தான் தெரியும். என்னோட அப்பா நல்லா இருக்காரா? அவருக்கு என்ன, ராஜா மாறி இருக்காரு. ஆன்பிங் ஆர்மியோட ஹெட்டா மாறினதும் நிறைய மக்களுக்கு உதவி பண்ணி அவங்க எல்லாரையுமே வாழ்றதுக்கான ஒரு வேலையையும் உங்க அப்பா உதவி பண்ணிருக்காரு. அவர் எங்கெல்லாம் போறாரோ அந்த இடமே மகிழ்ச்சி தான். சரி இப்ப என்னோட அப்பா எங்க? அது எனக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா உன்னோட அப்பாவை பார்க்க நான் உதவி பண்றேன். சரி இங்க என்னதான் நடக்குது? லார்ட் லாலாபாயோட இளைய சகோதரன் மாஸ்டர் ஓ அவரோட அண்ணனோட நோயை பயன்படுத்தி அவன் லாலாபாயா இருக்க ட்ரை பண்றான். உங்க இரும்பு கோட்டையில இருக்கிற மாதிரி 48 மார்ஷல் ஆர்ட்ஸ்ல சிறப்பா செயல்படுற ஒரு குழுவை ரெடி பண்றான். அதுதான் உன்னோட நோக்கமே. ஆனா அவனை யாருமே தலைவனா ஏத்துக்கல. அதனால அவன் என்ன பண்ணானா மார்ஷல் ஆர்ட்ஸ் வீரர்களை கடத்தி இந்த கருப்பு சிறையில அடைச்சிட்டான். சரிப்பா நீ எப்படி இங்க மாட்டின? உன்னோட ஆளுங்களை அதாமா அந்த ஷென்பி இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டான். அவனை ஃபாலோ பண்ணி நான் இங்க மாட்டிக்கிட்டேன். சரி நான் உங்களை போய் காப்பாத்தணும், ஏதாவது வழி இருக்கா? உடனே அவன் எதையோ ஒண்ணு வரைஞ்சு காமிக்கிறான். ஆனா அவளுக்கு அது சரியா தெரியல. உடனே எப்படியோ தலைவனோட சிறைக்குள்ள அவ வரா. இப்ப சொல்லு. காட்ஸ் நாலாப்புறமும் இருக்காங்க. ஆனா 2 மணி நேரத்துக்கு பிறகு அந்த காட்ஸ் ஷிஃப்ட் மாறுவாங்க. அப்ப நீ உள்ள போலாம். ஆனா கவனமா இரு. ஏன்னா ரெட் கலர்ல ஆடை அணிஞ்சவனை பார்த்தா நீ உடனே அவனை விட்டு விலகிடணும். அதுக்கப்புறம் நீ இங்க இருக்கவே கூடாது. உடனே உன் அம்மாவை பார்த்து நடந்த எல்லாத்தையுமே சொல்லு. அவங்க மத்த விஷயத்த டீல் பண்ணிப்பாங்க. சரி நீ ஏன் இங்க இருக்க? ஏன் கூட வா. பரவாயில்லமா, எனக்கு பிரச்சனை இல்ல. எங்க அண்ணக்காரனுங்களும் இங்க தானே இருக்காங்க. எங்க? அத பாரு, வானம் தெரியுதா? பக்கத்துல சூரியன் இருக்காரா? அவங்கதான் என்னோட அண்ணனுங்க. லூசா இருப்பானோ? சூறாவளி ஒருவேளை இந்த இடத்த விட்டு வெளியே போனா நான் கண்டிப்பா உன்னை தேடி வருவேன். அதுக்கு முன்னாடி இத தர. இது மரக்கத்தி தான், பார்க்க சின்னதா தான் இருக்கு. ஆனா இதோட அசல் என்னோட இடத்துல இருக்கு. அத கண்டிப்பா உனக்கு தரேன். உடனே அதை வாங்கிட்டு அவ காட் ஷிஃப்ட் மாறினதும் போறா. அப்ப அவங்க போனதும் விஷமே கலக்காத பிரெட்டை எடுத்துட்டு அவ போகும்போது அப்ப யாரோ அவளத்தோட திரும்பி பார்த்தா இரும்பு கை மாயாவி அங்க இருக்கான். ஐயா உங்களுக்கு உடம்பு சரியில்லையா? இந்த அளவுக்கு இரும்புறீங்க? என்னோட அப்பா கூட இப்படிதான் இரும்புவாரு. இது எனக்கு பழகி போன ஒண்ணுதான். அப்ப ஃபேஃபே அவர்கிட்ட விஷம் கலக்காத ரொட்டிய தரா. இதுல விஷம் இல்ல, இத நீங்க சாப்பிடுங்க. அவங்க தர ரொட்டியில விஷம் இருக்கு, அத மட்டும் சாப்பிடாதீங்க. சரி உன்னதானே அவங்க தேடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா. சரி நீ ஏன் இங்க இருக்க? எனக்கு வேண்டியவங்க இங்க மாட்டிக்கிட்டாங்க, அவங்கள காப்பாத்ததான் இங்க வந்த. அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? தெரியாது. என்ன பாப்பா, இது விளையாடுற இடம் இல்ல, ரத்த பூமி. இப்ப நீ யார் இடத்துல இருக்குன்னு தெரியுமா? தாய் மலையோட சேர்ந்த 3 மார்ஷல் ஆர்ட்ஸ் லெஜெண்ட சப்பையா பீட் பண்ண மூஷேயனோட இடத்துல இருக்க. சோ அவன் கிட்ட நீ மாட்டிக்க போற. உடனே போயிடு. ஆனா ஃபேஃபே அங்க இருந்து போகாம சமையல் அறைக்கு போய் அந்த விஷத்துக்கான மாத்து மருந்தை கண்டுபிடிச்சு ஷைனோட அறைக்கு எடுத்துட்டு போறா. அப்ப அதே நேரத்துல மாயாவியோட ஆளுங்க லீடர் அந்த பீனிக்ஸ் இங்கதான் இருக்கான். அப்படியா? சரி உடனே டாங் டி என்ன வர சொல்லு. என்ன இது? அந்த விஷத்துக்கான மாத்து மருந்து இதுல இருக்கு. ஏமா
நீ எடுத்துட்டு வந்த எதுலயுமே மாத்து மருந்து இல்ல. அப்படின்னா மூஷு என்னோட அறையில இருக்குமோ? அவனை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அப்ப காட்ஸ் யாரோ உள்ள வந்துட்டாங்கன்னு சொல்லி ஓட மூஷியான் தான் வந்துட்டான்னு நினைக்கிறேன். நாம அவனோட ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லி அவங்க போய் மாத்து மருந்து எடுக்கிறாங்க. ஒண்ணுதான் இருக்கு, இதை மோந்து பார்த்தாலே போதும். ஆனா ஓவரா மோந்து பார்த்தா பரலோகத்துக்கு போயிடுவோம். ஏன்னா இதுவும் ஒரு விஷம் தான். அப்ப அந்த இடத்துல வெடி மருந்து இருக்கிறத ஷையுன் கண்டுபிடிக்கிறான். ஓ மை காட், இந்த இடத்த வெடிக்க வைக்க போறாங்க. உடனே எல்லாரையுமே வெளியே அனுப்பணும். உடனே எல்லாரையுமே காப்பாத்தி அந்த மருந்தை மோந்து பார்க்க சொல்லி அவங்க எல்லாருமே வெளியே போக சொல்றாங்க. அதே நேரத்துல அங்க டோன்டியன், அதாவது ஒத்த கண்ண வரான். இது அவன் தானே? உனக்கு இவனை தெரியுமா? தெரியுமே. சரி, இப்ப கருடர்களும் பீனிக்ஸும் இங்கதான் இருக்காங்க. நீ உடனே போ. இல்ல நான் என்னோட ஆளுங்களை கூப்பிட்டு தான் இங்க இருந்து போவேன். இல்லனா என்னோட அம்மாவே என்ன கொன்னுருவா. சரி வா, அவங்கள காப்பாத்தலாம். தலைவரே, கருடர்கள் கூட்டத்தோட ஒத்த கண்ண உங்களை தேடி வந்திருக்கான். டேய் ஓ, இங்கதான் இருக்கியால? அந்த ஸ்டீல என் கிட்ட தந்துடல, நான் உன்னை உயிரோட விட்டுறேன். உடனே அவங்களோட இங்க சில காட்ஸ் கூட சண்டை போட சாமியா சண்டை போடுறால. பொண்ணே, நீ இப்படி சண்டை போட்டா உன்னால அவங்கள டிஃபீட் பண்ண முடியாது. நான் சொல்ற மாதிரி பண்ணு. உடனே அவ சொல்ற மாதிரி அவ பண்ண. அப்ப ஃபேஃபே அவங்கள டிஃபீட் பண்றா. இவரை நம்ம மீசா தான் கூப்பிடலாம். அதுக்கப்புறம் ஷென்பியோட டீமை காப்பாத்துறாங்க. ஆனா ஷெங்கு பையன் மட்டும் அங்க இல்ல. என்ன சத்தம் அது? அது ஒரு கிரையிங் சாங். யாரு பாடுறது? பீனிக்ஸ், அதாவது மூஷியோ. எப்படி இருக்க மாயாவி? நான் நல்லா இருக்கேன். என்ன அவசரம்? அவ்வளவு சீக்கிரமா போறீங்க? சரி, நான் போல. வேணா உனக்கு பயம் காட்டவா? எது? அந்த கைய வச்சா. உடனே அவங்க ரெண்டு பேருமே சண்டை போட, இவரை நான் பாத்திருக்கேன். இவரை உனக்கு தெரியுமா? இவர் தான் எனக்கு மோஷியனை பத்தி சொன்னாரு. ஏ லூசு, அவர் யாருன்னு தெரியுமா? அவன் தான் கருடர்களோட தலைவன். அப்ப அதே நேரத்துல மாஸ்டர் ஓ வந்து அந்த இடத்த வெடிக்க வைக்க பாக்குறான். இங்க அதே நேரத்துல பீனிக்ஸ் கூட மாயாவி சண்டை போட, அப்ப அந்த ஒத்தக்கண்ணை வந்து இந்த இடமே வெடிக்க போகுது அப்படின்னு அவன் சொல்ல எல்லாருமே கிளம்புறாங்க. இந்த பக்கம் ஆளுங்க வராங்க. இப்ப என்ன பண்றது? நான் சொல்ற மாதிரி சண்டை போடு. இந்த டெக்னிக் தெரிஞ்ச ஒரே ஆள் குயிப்பள்ளியோட மாஸ்டர் தான். அப்படின்னா நீங்க மீச தாத்தா தானே? இப்ப அவர் சொன்ன மாதிரியே நம்ம ஃபேஃபே சண்டை போட்டு அவங்கள பீட் பண்ண, அதுக்கப்புறம் அந்த இடமே வெடிச்சு சதற எல்லாருமே வெளியே வந்துடுறாங்க. டைஷி, நீ அவங்கள ஃபாலோ பண்ணு. அதே சமயத்துல ஜெனரல் ஊவோட ஃபேமிலிய நீ தான் கண்டுபிடிக்கணும். இங்க அதே நேரத்துல ஷெங்க வந்து தாய் கிழவியோட டீம் வந்து ஒரு பள்ளத்தாக்குல கண்டுபிடிக்கிறாங்க. சரி வாங்க போலாம். இங்க இருந்தா நம்ம மறுபடியும் மாட்டிப்போம். மறுபடியும் அந்த பாட்டு சத்தம் கேக்குது. இப்ப என்ன பண்றது? பீனிக்ஸ நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. நானும் உன் கூட வரேன். நீயா? ஆமா, நம்ம ஒரு நல்ல டீம். ஒன்னாவே போய் அவனை சமாளிப்போம். ஃபேஃபே, அது ஆபத்து இல்ல. நான் முன்ன மாதிரி இல்ல. என்னோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் இப்ப சிறப்பா இருக்கு. நான் பாத்துக்கிறேன். சரி, கேர்ஃபுல்லா இரு, கவலைப்படாத, நான் அவளை பாத்துக்கிறேன். உடனே அவங்க போக அந்த இடத்துல பீனிக்ஸ் வந்து நிக்கிறான். டே லிப்ஸ்டிக் வாயா, உனக்கும் எனக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. ஆனா இப்ப இருக்குப்பா. இரு, நீ பாடுறல ஒரு பாட்டு, அதுல ஒரு தப்பு இருக்கு. தப்பா? ஆமா, யோசிச்சு பாரு. சூறாவளி அவன் யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். வா, எஸ் ஆயிரலாம். ஒத்த கண்ணா, பீனிக்ஸ் இப்ப என்னால பலவீனமாயிட்டான். சோ அவன் இப்ப முக்கியம் இல்ல. நீ உடனே ஹுராங்க்கு நம்மளோட ஆளுங்களை அனுப்பு. பார்த்தல எனக்கு ஒன்னும் இல்ல. உனக்கு ஒன்னும் ஆகாதுமா. ஆனா ஏதாவது ஆயிருந்தா உன்னோட அம்மா கிட்ட யார் திட்டு வாங்குறது? சரி, நம்ம உடனே போலாம். ஷென்பி, இப்ப எல்லாருமே டயர்டா இருக்காங்க. நம்ம இன்னைக்கு மட்டும் இங்க இருந்துட்டு நாளைக்கு ஹுராங்க்கு போவோம். அங்க போனதான் நம்ம உங்க ஆளுங்களுக்கு தகவல் அனுப்ப முடியும். உண்மைதான். சரி ஃபேஃபே, உன்கிட்ட லீசங்க பத்தி பேசணும். வா. அதான் கூப்பிடுறாருலமா, போ. நான் போறதுக்கு நீ ஏன் பர்மிஷன் தர? சரியான லூசு. இது எல்லாமே லீசன் தப்பு தான். அவன் தான் ஓடி போனான். அவனை தேடி நான் இங்க வந்தேன். சரி விடு. மிஸ் சூ வந்து ரொம்ப பயந்துருக்காங்க. அவங்க கிட்ட போய் பேசு. நான் என்ன பேசுறது? ஏதாவது பேசு. ஏன்னா நீயும் ஒரு பொண்ணு தானே. ஒரு பொண்ணோட ஃபீலிங் என்னன்னு ஒரு பொண்ணுக்கு மட்டும் தானே தெரியும். உன் பேர் என்ன? சூச்சு. என் பேரு ஃபேஃபே. என்ன நீ ஃபேனே கூப்பிடலாம். ஆமா, என்ன இது? ஓ இதுவா? என்னோட அப்பா எனக்கு இதை தந்தாரு. இது எனக்கு அதிர்ஷ்டம் தரும்னு சொன்னாரு. கல்யாணம் ஆன பிறகுதான் இதை கைட்டணுமா. அப்ப ஃபே வந்து நம்ம தலைவன் தந்தால மரக்கத்தி, அத கழுத்துல மாட்டிக்கிறா. அத தலைவன் பாக்குறான். ஆமா, என்ன இது? ஃப்ரெண்டு தந்தான், எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அதான் உன்னோட லாக்கெட்டை பார்த்ததும் அதே மாதிரி போட்டுக்கிட்டேன். ஒரு பொண்ணு தன்னோட கழுத்துல ஒரு பொருளை மாட்டிக்கிட்டானா அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? என்ன அர்த்தம்? ஒன்னும் இல்ல, உனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்ற, சோ போட்டுக்கோ. ஆமா, உங்க வீடு இரும்பு கோட்டையில தானே இருக்கு. ஆமா, அது எப்படி? சேஃபான இடமா? ரொம்ப சேஃபான இடம். நான் உன்னை அங்க கூப்பிட்டு போறேன். எனக்கு அங்க மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்து தருவாங்களா? என்ன? இல்ல, நீங்க சின்ன வயசுல இருந்தே கத்துக்கிறீங்க. சோ உங்கள மாதிரி என்னால மாற முடியாது. ஆனா என்ன பாத்துக்க நான் மார்ஷியல் ஆர்ட்ஸ் கத்துக்கணும்ல. கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா என்னோட அம்மா கிட்ட மட்டும் கத்துக்காது. அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்ட். ஆனா மிஸ் வாங் கிட்ட கத்துக்கோ. அவங்க ரொம்ப சூப்பரா சொல்லி தருவாங்க. சரி, உன்னோட குடும்பத்தை பத்தி சொல்ல. என்னத்த சொல்ல? ஸ்ட்ரிக்டான அம்மா, பாசக்கார அப்பா, அப்புறம் கோழி மூட்டத்துக்குன்னு ஒரு கசின், அப்புறம் எப்பவுமே அழுவுற லியானு. இதுலயும் இந்த லியான் இருக்காளே, அவ மட்டும் அழுவ ஸ்டார்ட் பண்ணா உலக போரே நின்னுடும். அந்த மாதிரி அழுவா. சரிவா, சாப்பிட போவோம். ஃபே, மீன் சாப்பிடுறியா? ஃபே, நீ இந்த பக்கமா உட்காரு. நாம ஷைன் கிட்ட பேசணும். சரி ஷைன், உங்க மாஸ்டர் யாரு? எனக்கு மாஸ்டர்லாம் யாரும் இல்லப்பா. நான் ஒரு கொல்ல, நல்ல வாழ்க்கையில தயாரிக்கிறவன். என்ன நீ ஒரு கொல்லனா? அட ஆமாமா. அப்படின்னா நீ கொல்லனா இருக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ண? நானா ஒரு இசையமைப்பாளரா, ஒரு பாடலாசிரியரா இருந்தேன். ஏன் மோஷி இன்னைக்கு பாடினானே பாட்டு,
அந்த பாட்டை எழுதுனதே நான் தான். ஓ, கைவசம் நிறைய தொழில் வச்சிருக்க, இருக்காதா பின்ன? ஐயா யாரு? ஷையுனாச்சே. ஆனா ஷையுன் அவர்களே, மோஷி பாடின பாடல் ஒரு பெண் தானே எழுதுனாங்க. நான் பொதுவா என்ன வெளிப்படுத்திக்க மாட்டேன், ஏன்னா நான் ரொம்ப அழகானவன். அதனால என்ன சில பேர் பொண்ணுன்னு கூட நினைச்சுக்கிட்டாங்க. இப்ப தலைவி சோகமா இருக்க, என்ன சூறாவளி இங்க என்ன யோசிக்கிற? நான் இந்த பீனிக்ஸும் மாயாவியும் சண்டை போட்டதை பார்த்த பிறகு அதே மாதிரி சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன். ஏன் முடியாதா என்ன? நீ யாரு? சதன் பிளேடோட வாரிசு, உன்னால கண்டிப்பா முடியும். காமெடி பண்ணாதப்பா. என்னோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க மட்டும் ஸ்னோ பிளேட் டெக்னிக்ல ஒரு 4 ஸ்டெப் போட்டாங்கன்னா ஆயிரக்கணக்கான வீரர்களை டிஃபீட் பண்ணிடுவாங்க. ஆனா நான் அப்படி இல்ல சூறாவளி. எல்லாத்துக்கும் ஒரு நேரம் தேவை. சோ இப்பதான் நீ கோட்டையை விட்டு வெளியே வந்திருக்க. சோ நீயும் கண்டிப்பா சிறந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் வீராங்கனையா மாறுவ. நீ என்னோட அப்பா மாதிரியே பேசுற. யாரு அந்த காந்தாங் கடவுளா? ஐயோ, அவரு கூட எல்லாம் என்ன கம்பேர் பண்ணாதமா. நான் பேச மட்டும் தான் செய்வேன், மத்தபடி நான் வேஸ்ட். சரி அதை விடு, நாம நாளைக்கு ஹுராங் போனோம், போய் ரெஸ்ட் எடு. இப்ப அடுத்த நாள் எல்லாரும் கிளம்ப. அப்ப மீச தாத்தா ஃபேஃபேவை தாக்க, யோ எதுக்கே என்ன தாக்குற? நீ கேர்ஃபுல்லா இருக்கியான்னு பார்த்தேன். பரவாயில்ல, கேர்ஃபுல்லா இருக்க. சரி, நீ மார்ஷல் ஆர்ட்ஸோட நுட்பங்களை படிச்சிருக்கியா? கொஞ்சம் படிச்சிருக்க. சரி இந்தா, இது ஒரு சூப்பரான டெக்னிக், உனக்கு இது யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு ஸ்க்ரால தந்துட்டு அவரு போக, ஏன்பா இவர் ஒரு சிறந்த வீரர், ஆனா இவர் ஏன் அந்த குகையில மாட்டினாரு? அவர் வேணும்னே தான் அங்க மாட்டிருப்பாரு. ஏன்? யாருக்கு தெரியும்? எல்லாருக்கும் ஒரு காரணம் இருக்கும். சரி, எனக்கே இதை தந்தாரு, நான் தான் ஏற்கனவே படிச்சிருக்கேனே. ஒருவேளை நீ ஒரு மக்கு சாம்பிராணின்னு அவருக்கு தெரியும் போல. என்ன? சரி கிளம்பலாம். ஆமா ஷையுன், நீ எங்க போக போற? நான் ஒரு நாடோடி, எங்க வேணாலும் போவேன். நண்பா நீயும் எங்க கூட வாயேன். ஓ கண்டிப்பா, ஆனா நான் ஓவரா பேசினா சில பேருக்கு பிடிக்காதே, அது பழகிருச்சுப்பா. சோ எனக்கு கவலை இல்ல, நீயும் வா. உடனே அவங்க எல்லாருமே ஹுராங்க்கு போக, என்ன இந்த இடத்துல அகதிகள் நிறைய பேர் இருக்காங்க, இங்க என்ன நடந்திருக்கும்? இப்ப லீஸ் எங்கோ ஃபேவும் ஓடி போனது ஜின்ரோவுக்கு தெரிய வருது. கவலைப்படாதீங்க, நம்ம தாய் கிழவி தான் அங்க இருக்காங்கல்ல, அவங்க கண்டிப்பா அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வருவாங்க. அந்த 2 வாளுங்களும் வரட்டும், வந்ததும் காலை உடைக்கிறேன். என்னடா எப்ப பார்த்தாலும் ஃபேஃபே மேல பொறாமப்படுற? எனக்கு ஒன்னும் பொறாமலாம் இல்ல பாட்டி, ஆனா இந்த ஃபேஃபே இருக்கால, அவ என்ன ரொம்ப கேவலமா பாக்குறா. அதை தான் என்னால தாங்க முடியல. ஆனா எப்ப பார்த்தாலும் அவ என்னன்னா, அத்தை எனக்கு மட்டும்தான் எல்லாமே செய்யறாங்கன்னு சொல்றான். ஆனா இன்னும் ஸ்னோ பிரேக்கிங் டெக்னிக் கூட எனக்கு அவங்க சொல்லி தரல. அதெல்லாம் சொல்லி தருவாங்க. ஆனா இனிமே ஃபேஃபேவை பார்த்து பொறாமப்படாத. ஆமா, இந்த ஷென்பி எங்க? அங்க இருக்காரு பாருங்க. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? ஃபே, இந்த 2 ஹேர் பின்ல எது அழகா இருக்கு? என்னப்பா உன்னோட ஆளுக்கா? அட நீ வேறப்பா, எனக்கு ஆளுலாம் இல்ல, ஆனா வரப்போற என்னோட மனைவிக்காக வாங்குற. ஓ, வரப்போற மனைவி வேற லெவல்யா நீ? சரி ஃபே, ஏதாவது ஒண்ணு சூஸ் பண்ண. ஏன்பா, ஒரு அழகான பொண்ணு கிட்ட சொன்னா அழகா எடுத்து தர போறா. இவ என்ன பொண்ணா? என்ன இது ரொம்ப அழகா இருக்கே, பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு இது பிடிக்கும். சரி, நான் இதையே எடுத்துக்கிறேன். அப்புறம் இதுவும் தாங்க. இந்த ஃபேஃபே, இந்த ஜே டோக்கனு உன்னோட வால்ல மாட்டிக்கோ, ரொம்ப நல்லா இருக்கும். பரவாயில்ல, நீயும் நல்ல புள்ளதான். உடனே அவங்க ஒரு விடுதிக்கு போறாங்க. அக்கா, நானும் உங்களை மாதிரியே மாறணும். அட நீ வேறப்பா, இவளே ஒரு ராட்சசி, இவகிட்ட போய் நீ கத்துக்க போறியா? வேஸ்ட். என்ன பாரு, ராட்சசின்னு சொன்னல, அதான் என்ன அடிக்கிறா. கண்டிப்பா நான் உனக்கு சொல்லித்தரேன். சகோதரா ஷையுன், இந்த இடம் எங்க இரும்பு கோட்டையோட ரகசிய இடம் தான், இங்க சேஃப் தான். அப்ப யாரோ சூச்சு கிட்ட தப்பா நடந்துக்க பே அவங்க கூட சண்டை போடுறா. இல்லே பாப்பா, நான் யார் தெரியுமால? ஏன்னா யாரா இருந்தா எங்களுக்கு என்னல, நாங்க பயப்பட மாட்டோம். அப்ப அந்த ஹோட்டலோட மேனேஜர் அவனை காயப்படுத்த வேணாம் சொல்றான். ஏன்டா? எப்பா, அவர்தான் ஜி பிரபுவோட பையன். ஏமா, நீ அழகான பொண்ணு தானே, என்ன விட்டுடு, பேசி பிரச்சனையை தீர்த்துப்போம். டேய், உன்னோட கண்ணு என்ன காமாலையா? இவ அழகா? பே கையேடு, நான் இவனை டீல் பண்ணிக்கிறேன். இங்க பாரு, உனக்கு அவளை செட் பண்ணணுமா? நான் உனக்கு செட் பண்ணி வைக்கிறேன். என்ன உண்மையாவா? ஆமாப்பா. அங்க பாரு. உடனே தலைவன் அவனை கீழே தள்ளி விட்டுட்டு, சூறாவளி என்ன மதுபான கடையில வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு தலைவன் அங்க இருந்து ஓடி போக, டேய் அவனை புடிங்கடா, வா என்ன புடி. டேய் நில்லுடா, இங்க நிறைய அகதிகள் இருக்காங்க, ஆனா மாஸ்டர் உங்களுக்காக இந்த இடத்த ஒதுக்கி இருக்காங்க. மாஸ்டர், ஈகிள் லார்ட் இங்க வந்திருக்காரு. டைஷியா? ஆமா மாஸ்டர், நாங்க இங்க வந்த உடனே அவரும் இங்க வந்திருக்காரு. சரி, அவனை வர சொல்லு. என்ன கூப்பிட்டீங்களா? ஆமா, அவங்க 2 பேரை கண்டுபிடிச்சிட்டியா? நான் உங்களை மிஸ் பண்ணிட்டேன். சரி, நீங்க என்ன இங்க? ஏன் நான் இங்க வர்றதுக்கு உன்னோட பர்மிஷன் தேவையா? அப்படியெல்லாம் இல்ல, உங்க நாய் தானே. பரவாயில்லையே, நல்லா பேசுற. சரி, நான் என்னோட வேலையை பாத்துக்கிறேன், நீ உன்னோட வேலையை பாத்துக்கோ. கண்டிப்பா. ஆனா டைஷி, உன்னோட எல்லை என்னன்னு மறந்துடாத. அதை எப்படி மறப்ப? மாஸ்டர், மாயாவி இங்க இருக்காரு. ஆமா, இப்ப முக்கியம் இல்ல, குடும்பத்தை நாம உடனே கண்டுபிடிக்கணும். இங்க பாருங்க, இங்க இருக்கிற எல்லா வீட்லயும் தேடுங்க, அவனுக்கு முன்னாடி நாம அவங்களை கண்டுபிடிக்கணும். இப்ப தலைவன் சொன்ன இடத்துக்கு வர, என்ன அவனை காணோம். ஹே சூறாவளி, இங்க என்னையே இங்க வர சொன்ன? மதுபான கடைக்கு எதுக்குமா வர சொல்லுவேன்? மதுபான குடிக்கதான். என்ன பணத்தரமா மதுபானம் வாங்குறான் அப்படி என்ன சொல்லிருப்பான்? ஆமா, அவன் கிட்ட என்ன சொன்ன? நான் ஒரு பாடங்கள்ல என்னோட பாடலை பாடி காமிச்சேன், அவன் தந்துட்டான். வேற லெவல் பா நீ. சரி வா, சரக்கு அடிப்போம். ஆமா ஃபே, நீ எப்படி வெளியே வந்த?
கண்டிப்பா உன்னோட அம்மா விட்டுருக்க மாட்டாங்க. ஆனா நீ உன்னோட அம்மா கூட இருக்கிறது தான் உனக்கு நல்லது. வெளி உலகத்தை நான் இப்பதான் பாக்குறேன். எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. போக போக உனக்கு இது பழகிடுமா? ஆமா, உண்மையிலேயே நீ யாரு? தளபதி வான்லிங்க்கும் உனக்கும் என்ன உறவு? அவரு ஏன் உன்னை நம்பி என்னோட அப்பா கிட்ட போக சொன்னாரு? நான் ஒரு அழகானவமா? சரி சரி மொக்க போடாத. ஆனா மறுபடியும் நான் இரும்பு கோட்டைக்கு வந்தா உன்னோட அம்மா என்ன விட்டுருவாங்களா? இப்ப என்னோட அப்பா தான் அங்க இல்லையே. சோ நீ அங்க போறதுல என்ன யூஸ் இருக்கு? மன்னிச்சிருமா, நீ உன்னோட அப்பா மிஸ் பண்றேன்னு தெரியுது. உண்மைதான், நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இது வரைக்கும் உன்ன மாதிரி ஒரு அழகான பொண்ணை பார்த்ததே இல்ல. அப்ப தலைவி அவன் மேல சாய அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்கு. ஃபேஃபே, ஓ மட்டே ஆயிட்டியா? ஆனா நான் சொல்றத பெருசா எடுத்துக்காத, ஏதோ போதையில சொல்லிட்டேன். உடனே அவளை அவளோட ரூம்ல போய் விட்டுட்டு அவளுக்காக ஒரு ஸ்வாட வாங்க கடைக்கு போறான். நீங்க யாருக்கு வாங்க போறீங்க? ஒரு பொண்ணுக்கு. நண்பா சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணணும்னா ஆபரணங்கள் தான் தரணும். அட அதெல்லாம் அவளுக்கு பிடிக்காதப்பா. சரி இருங்க எடுத்துட்டு வரேன். அட இது நல்லா இருக்கே, நேத்து நான் அவன் கூட சரக்கு அடிச்சேன். எப்படி இங்க வந்தேன்? அப்ப ஷூ வந்து ஃபேவை கூப்பிடுறா. என்ன சொல்லு? எனக்கு வயிறு வலிக்குது, பாத்ரூம் போ. இது அது. ஓ அப்படியா, சரிவா மருத்துவரை போய் பார்க்கலாம். ஃபே எங்க போற? கடைக்கு. சரி நானும் வரேன். நீ எல்லாம் அங்க வரக்கூடாது. ஆமா ஃபே, இவளுக்கு என்னாச்சு? ரொம்ப டல்லா இருக்கா? உடம்பு சரியில்லையா என்ன? வாங்க ஹாஸ்பிட்டல் போவோம். டேய் இது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஆனா உங்களை பாதுகாக்கிறது தானே என்னோட பொறுப்பே. அந்த பொறுப்பு வெங்காயம் எல்லாம் எங்களுக்கு தெரியும். நீ இவளோட தம்பி கூட இரு, நாங்க போயிட்டு வரோம். மாஸ்டர் என்ன லார்ட் டைஷி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டாரு. அப்ப வானத்துல ஒரு கழுகு பறந்து வர அத தலைவன் பாக்குறான். இந்த கழுகு ஈகிள் நாடுக்கு சொந்தமானது. சோ டைஷி இங்க இருக்கானா? அப்ப எல்லாருமே பயந்து ஓட சில முகமொழி வீரர்கள் வராங்க. தம்பி கடையை மூட போறோம், இந்தா உன்னோட வாளு. சரி கொடுங்க. என்ன நடக்குதுங்க? உடனே தலைவன் போய் பார்த்தா அப்ப நம்ம தலைவனை யாரும் வந்து பாக்குறாங்க. பாய் நீங்க என்ன இங்க? உங்ககிட்ட ஒண்ணு பேசணும், வா போலாம். அதே நேரத்துல நம்ம தலைவி மருத்துவரை பார்த்துட்டு ஹோட்டலுக்கு வர, ஆனா ஹோட்டலே எரிஞ்சு போய் கிடக்க. ஹோட்டலுக்கு என்னாச்சு? அது டைஷி ஆச்சு. ஃபே என்னோட தம்பி எதிரிங்க இங்க வந்துட்டாங்க. இப்ப நம்ம அங்க போறது சேஃப் இல்ல, வா ஒளிஞ்சுக்கலாம். அப்ப அந்த இடத்தோட தலைவன் வந்து, யோ யாரியா நீ? எங்க இடத்துல என்ன பண்ற? இத பாரு, அவங்க ஆளா நீ? ஆனா ஏன் 2 குழுக்களா இங்க வந்திருக்கீங்க? நீ இந்த இடத்தோட தலைவன் மட்டும்தான், உரிமையாளன் இல்ல. என்ன அவங்க எல்லாரும் போறாங்க? பிரபுஜி உங்க வீரர்களை எங்க கூட அனுப்புங்க. அப்ப ஹோட்டல் வேலைக்காரங்கிட்ட அவங்க காசு தர, ஃபே அது அந்த வேலைக்காரன் தானே, அவன் நம்பாலன்னு ஷென்பி சொன்னாரு. அதுதான் எனக்கும் புரியல. தலைவரி மாயாவி வராரு. வரட்டும் மாஸ்டர் ஜி, என்ன மன்னிச்சிருங்க, இனிமே பிரச்சனை வராது. ஏன் இப்படி பண்ண? ஃபேமிலி இங்கதான் இருந்தாங்க. சோ அதான் இந்த ஹோட்டல்ல எரிச்சிட்டேன். இப்ப அவங்க இறந்துட்டாங்க. சோ என்னோட வேலை முடிஞ்சு போச்சு. சரி நான் போயிட்டு வரேன். என்னால நம்ப முடியல, இந்த நாட்டோட எல்லைய மூட சொல்லிட்டு எல்லாரையும் செக் பண்ண சொல்லு. சரி தலைவரே. அப்ப கார்ட்ஸ் வந்து பாடி எடுத்துட்டு வர, தலைவரே இரும்பு கோட்டையை சேர்ந்தவங்க உள்ள இருந்திருக்காங்க, அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது. என்ன அவங்க தப்பிச்சிட்டாங்களா? உடனே அவங்களை தேடுங்க, அவங்க இன்னும் உயிரோட இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்ப வேற எல்லை பகுதியை மூடிட்டாங்க. நாம இப்ப ரொம்ப ஆபத்துல இருக்கும். வெளியே போனா கண்டிப்பா மாட்டிப்போம். சோ இங்க ஒரு சேஃபான இடத்தை நாம கண்டுபிடிக்கணும். நாம ஏன் இந்த இடத்தோட தலைவர் வீட்டுக்கு போக கூடாது? கண்டிப்பா நாம அங்க போனா அவங்க தேட மாட்டாங்க. சரியான ஐடியா தான், வா போலாம். சரி இந்த கூட இரு, நான் அந்த இடம் சேஃபான்னு போய் பார்த்துட்டு வரேன். ஆனா என்ன நடந்தாலும் நீ இதை விட்டு வெளியே வரக்கூடாது. சரி. அப்ப யாரோ வந்து அந்த கூடைய திறக்க பார்க்க, ஆனா ஃபேவே அவனை அடிச்சு போட்டு அவனோட ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு போறா. அப்ப மாயாவியும் அங்கதான் இருக்கான். 2 பசங்களுக்காக தேவையில்லாத பிரச்சனையை உருவாக்கிட்டான். ஆனா நமக்கு இப்ப அது முக்கியம் இல்ல. நம்ம யாரை இங்க தேடி வந்தோமோ அவங்கதான் நமக்கு முக்கியம். சோ இவங்க 2 பேரும் வெவ்வேறு ஆட்களை தேடுறாங்க. ஆனா எந்த குரூப் ஃபேமிலியை தேடுறாங்க? உடனே தலைவி அவளை மாதிரியே ட்ரெஸ் எடுத்துட்டு போய் வந்து, இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ, நாம இங்க இருந்து போலாம். அதே நேரத்துல தலைவன் வந்து 3ஆம் இளவரசரான ஜீசனை பாக்குறான். எப்படி இருக்க சகோதரா? பாய் இங்க வந்தப்பவே நினைச்சேன் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்னு. சரி என்னன்னு சொல்லு, நான் உடனே என்னோட ஃப்ரெண்ட்ஸை போய் பார்க்கணும். பாய் போகட்டும், உன்கிட்ட பேசணும். ஏன்னா நீ இருந்த ஹோட்டல் எரிஞ்சு போச்சு. நீ இப்ப அங்க போனா நம்ம திட்டம் வேஸ்டா போயிடும். என்ன பண்றது? உள்ளாற்றல் இல்லாம நான் அங்க போனா ஆபத்து தான். மாஸ்டர் நம்ம 2 ஆட்களை யாரோ கொன்னுட்டு அவங்க ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போயிருக்காங்க. சோ யாரோ ஒருத்தங்க குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அவங்க கூட யார் வந்தாங்க? மாஸ்டர் ஷென்பியும் ஜின்ரோங்கோட பொண்ணும் தான் வந்தாங்க. ஃபேவா? ஆமா அவளேதான், ரொம்ப திறமையானவ. டேய் நம்ம ஆட்கள்ல இப்ப 15 பேர் உயிரோட இருக்காங்க. சோ 5 பேரா பிரிஞ்சு டோக்கனை வாங்குங்க. யாரு குழுவை விட்டு தனியா இருக்காங்களோ அவங்க தான் நாம தேடுறவங்க. உடனே அவங்கள தீர்த்து கட்டிடுங்க. ஆனா மாஸ்டர் மாயாவி இங்கதான் இருக்காரு. அவன் ஏன் இங்க வந்திருக்கான்? யாருக்காக இருக்கும்? அவர் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. ஆனா அப்பா வந்து உன்னை பத்தி கவலைப்படுறாரு. சரி எப்ப வருவேன்? சீக்கிரமா வருவேன். பாய். அங்க என்னாச்சு? விடுதியில இருந்த எல்லாருமே இறந்துட்டாங்க. அங்க கிடைச்ச பொருட்கள் இது ஷென்பி ஃபேக்கு கொடுத்த ஜேட் டோக்கன் ஆச்சு. வாய்ப்பே இல்ல. அதே நேரத்துல தலைவி மாளிகைக்குள்ள போறா. வெளியே வா, சாப்பாடு எடுத்துட்டு வந்துட்டேன். ஏண்டா உனக்கு அவகிட்ட அடி வாங்குறதே வேலையா போச்சா? இல்ல நான் போறேன். அவன் உங்களை பார்த்தாலே பயப்படுறான். வாங்க போவோம். என்ன பாக்குறீங்க? இல்ல அந்த வீட்டுல என்னவோ இருக்கு. மாட்டிக்கிட்டோமோ? இல்ல இங்க இருக்கிற யாரோ தான் அவங்களுக்கு உதவி பண்றீங்கன்னு தெரியுது. உடனே அவங்களை காட்டி கொடுத்துருங்க, இல்லனா உங்க எல்லாரையுமே கொன்னுருவோம்.
என் தம்பி இப்ப எப்படி இருக்கான்னு கூட தெரியல, கவலைப்படாது, அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. இந்த டைஷி ஊ ஃபேமிலியை தேடி வந்திருந்தானா ஏன் விடுதியே எரிக்கணும்? அவங்கள கொல்லணும்னா எப்பவே கொண்டு இருக்கலாமே. சோ அவங்க தேடுறது ஆளை இல்ல, ஒரு பொருளை. உன்னோட பேரண்ட்ஸ் உங்ககிட்ட ஏதாவது தந்தாங்களா? இந்த செயினை தவிர அவங்க எதுவுமே தரல. சோ அவங்க எல்லாரும் இன்னும் உயிரோட தான் இருக்காங்க. இந்த செயினை தான் அவங்க தேடுறாங்களா? என்ன சத்தாது? பாட்டு சத்தரி, நான் போயிட்டு வரேன். இல்ல, வெளியே போனா உனக்கு ஆபத்து. நான் இப்ப முன்ன மாதிரி இல்லதான், ஆனா நான் வேகமானவன். சோ அவன் கிட்ட மாட்ட மாட்டேன். அது மட்டும் இல்ல, என் கூட பாய் தான் வராருல்ல, சோ என்ன பத்தி கவலைப்படாத. கேள்விப்பட்டியா, தீ விபத்துல இருந்து தப்பிச்சவன அவங்க பிடிச்சிட்டாங்க. அவங்க ஷென்பிய பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைக்கிறேன். நான் போய் பாத்துட்டு வரேன். நானும் வரேன். இல்ல, நீ இங்க இருக்கிறது தான் உனக்கு சேஃப். நான் உங்களை காப்பாத்தி இங்க கூப்பிட்டு வந்துடுறேன். அப்ப தலைவி வெளியே வர, எங்க போற கண்ணு? வெளியே ஓனாய் மண்ண இருக்கான், உன்னை அப்படியே சாப்பிட்டுருவான். எனக்கு உதவி பண்ண நினைக்கிறதுக்கு நன்றி, நான் போனும். உன்னை போக விட்டுருவேனா? உடனே தலைவி சண்டை போட, இவ யூஸ் பண்ற டெக்னிக் ஸ்னோ பிரேக் ஆச்சு. இந்த டெக்னிக் உனக்கு எப்படி தெரியும்? எங்க வம்சத்தோட டெக்னிக் இது. அப்படின்னா நீ சதன் பிளேடோட வம்சத்தை சேர்ந்தவளா? ஆமா, அவர் என்னோட தாத்தா. அம்மா அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க கெட்டவங்க இல்ல. ஹே, அவர் உன்னோட தாத்தாவா? அப்படின்னா நான் உன்னோட பாட்டி. முட்டாள்தனமா பேசாதீங்க, என்னோட பாட்டி எப்பவோ பரலோகம் போயிட்டாங்க. அட, ஏன் கண்ணு கோவப்படுற? அப்ப அவங்க தலைவி கண்ணத்தை தொட்டதும் அவ ரத்த வாந்தி எடுக்க, ஐயோ இவ்வளவு நான் எதுவும் பண்ணல, அது ஷென்பி தானே. அவசரப்படாதீங்க, நம்மளால இப்ப எதுவும் பண்ண முடியாது. துரோகி, உன்னை எவ்வளவு நம்புன நண்பா. காசு தந்தா கட்டின மனைவியை விக்கிற இந்த நாட்டுல இது சாதாரண விஷயம்பா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. அவனை நம்ம காப்பாத்தணும். அவசரப்பட வேணாம், அவன் ஏற்கனவே ரொம்ப காயப்பட்டிருக்கான். நாம அவனை காப்பாத்தினா கூட அவன் ரொம்ப நேரம் வாழ மாட்டான். உடனே பாய் ஷென்பி மேல ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு அவனை கொன்னுட்டு தலைவனை அங்க இருந்து கூப்பிட்டு போறாரு. ஹூலிங்க்கு எதுக்கு நம்ம படை வீரர்களை அனுப்புனீங்க? வென்ஷியை தடுக்க தான் இளவரசர் ஜீசன் ஹூலிங்க்கு உதவி பண்றாரு. ஆனா ஹூலிங் எப்படிப்பட்டவனு இளவரசருக்கு தெரியாது. நடக்கிற பிரச்சனையில ஒரு அப்பாவி நம்மளால இறந்து போயிட்டான். இதுவே என்னோட இடத்துல அவ இருந்திருந்தா கண்டிப்பா அவனை காப்பாத்திருப்பா. நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னு புரியுது. ஆனா மாயாவி இங்க இருந்து போன பிறகு உங்க நண்பர்களோட சடலத்துக்கு நாம இறுதி மரியாதையை செலுத்துவோம். அப்ப தலைவனும் ரத்த வாந்தி எடுக்க, ஹைனஸ் வாங்க வீட்டுக்கு போவோம். என் பேத்தி அழகா இருக்கா, ஆனா பாக்க இவ அவளோட தாத்தா மாதிரி இல்ல. ஒரு வேளை என்னோட சக்காலத்தி மாதிரி இருக்காளோ? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, பே அவளோட அப்பா மாதிரி இருக்கா. ஓ அப்படியா? சரி, நீ யாரு? நான் சூச்சு. நீங்க? என் பேரு ஜீனி. சரி, உன்னோட பேரண்ட்ஸ் எங்க? அது இறந்துட்டாங்களா? என்ன மன்னிச்சிரு. லீசங் பாரு, பாவம் இவ என்ன தானா பேசிக்கிட்டு இருக்காங்க. பாய், அண்ணனுக்கு என்னாச்சு? அவரோட பழைய காயத்தோட விளைவுதான். ஹைனஸ், என்ன மன்னிச்சிருங்க. பாய், நீங்க என்ன பண்ணுவீங்க? இல்ல, உங்க நண்பர் சாக நான் தான் காரணம். பாய், என்னதான் ஆச்சு? இரும்பு கை மாயாவி அவரோட நண்பரை சித்திரவதை பண்ணாரு. அதனால நான் வேற வழி இல்லாம அவரோட நண்பரை கொன்னுட்டேன். சகோதரா, என்ன மன்னிச்சிரு. பரவாயில்ல, விடு. இதுல உங்க தப்பு எதுவும் இல்ல. பாய், எழுந்து நில்லுங்க. நீங்க உண்மையிலேயே என்னோட நண்பனுக்கு உதவிதான் பண்ணிருக்கீங்க. ஆனா என்னால அது கூட பண்ண முடியல. ஜீசன், மதுபானம் இருக்கா? அதை எடுத்துட்டு வாங்க. உடனே தலைவன் மதுபானத்தை தரையில ஊத்தி ஷென்பிக்கு மரியாதை செலுத்துறான். கவலைப்படாத நண்பா, பேவை நான் காப்பாத்தி அவளை இங்க இருந்து கூப்பிட்டு போறேன். அம்மா, யார் நீ? என்ன எல்லாரும் மாயக்கண்ணன் கூப்பிடுவாங்க. என்ன? ஹே சூறாவளி, என்ன தூக்கமா? எங்க அவன்? யாரு? ஷயூன். நீங்க அவரை ரொம்ப மிஸ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன். மாஸ்டர், ஈகிள் லார்டோட ஆளுங்க வெளியேறிட்டாங்க. சரி, அவன் ஏதாவது கண்டுபிடிச்சானா? இல்ல, அந்த டைஷி அவனை ஒரு புத்திசாலின்னு நினைக்கிறான். ஆனா அவன் ஒரு முட்டாள். ஆனா இப்ப அவன் முக்கியம் இல்ல. நம்ம எதுக்கு வந்தோமோ அதுதான் நமக்கு முக்கியம். உடனே போய் தேடுங்க. இந்த வீட்டுல அவங்க இல்ல, இங்கேயும் இல்ல. அவங்க ரெண்டு பேரும் வெவ்வேறு ஆட்களை தேடுறாங்க. ஈகிள் லார்ட் ஊ ஃபேமிலியை தேடுறான். அப்ப இரும்பு கை மாயாவி தெரியல. அவங்க ஆளுங்க கிட்ட ஒரு படம் இருக்கு, அதுவும் ஒரு யங்ஸ்டரை தான் தேடுறாங்க. அப்ப மாயாவி தேடி வந்தது ஊ ஃபேமிலியே இல்ல, உன்னை. அவங்க இங்க வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ஒரு 10 நிமிஷம். நான் இங்க ரொம்ப காலம் ஆகுது. எங்க பேரு கூட இங்க மாத்தப்பட்டிருக்கு. கவலைப்பட வேணாம், நீங்க மாட்ட மாட்டீங்க. சரி, யார் பண்ண போறது தெரியல. சரி ஜீசன், நீ போ, நான் இதை டீல் பண்ணிக்கிறேன். உடனே அவன் ரகசிய அறைக்கு போக, டேய், ரகசிய அறை வேறையா? சரி போ, அப்புறமா பாக்கலாம். மிஸ் ஜி, இந்த சூப்பை குடிங்க. நான் ஒன்னும் ஜி வம்சத்தை சேர்ந்தவ இல்ல, அவ என்னோட பாட்டி இல்ல. என்னோட மேடம் பேசினதை பெருசா எடுத்துக்காதீங்க. அவங்க கொஞ்சம் கிராக் தான், ஆனா ரொம்ப நல்ல. ஆமா மேடம், ஜீனி எப்ப பைத்தியமானாங்க? என்ன பேர் சொன்ன? ஜீனி. அப்பதான் அவளுக்கு அவளோட அம்மா ஜீனிய பத்தி பேசினது ஞாபகம் வருது. ஜீனி ஒரு லெஜெண்டரி வீராங்கனையாச்சு. அவங்க எப்படி இந்த ஜி மாஸ்டரோட காம கிளந்தியா மாறினாங்க? என்ன பத்தி உனக்கு சரியா தெரியாது. ஆனா உன்னோட பிளேட் நல்லா இருக்குமா? ஆனா என்ன உடைஞ்சிருக்கு? உண்மையிலே இது அவங்க தானா? சரி, சீக்கிரம் சாப்பிடு. ஏன்னா வெளியே ஒரு வெறி கொண்ட ஓனாய் வேட்டையாடிக்கிட்டு இருக்கான். சரி வாங்க போலாம். இப்ப எல்லாருமே ஜீசன் படத்தை வச்சுக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க. நாம நினைச்சது கரெக்ட் தான். ஆமா, யார் இவன்? ஐயா, நான் ஒரு நோயாளி. இவங்க என்னோட பசங்க தான். இவன் மூத்தவன் லீவ், இவன் இளையவன் ஷா. இவங்க அவங்க இல்ல. அப்ப ஜீசன் தும்ப, என்ன சத்தாது? நான் தான் தும்முனேன், எனக்கு உடம்பு சரியில்லை. நீங்க ஒரு சாதாரண குடும்பம் தானே? ஏன் உங்ககிட்ட விலை உயர்ந்த மேசை இருக்கு? ஐயா,
நான் ஒரு ஆசிரியர், அப்ப எனக்கு பரிசா தந்த மேசை இது. அப்ப அவன் அதை திறக்க போக ஆனா தலைவா அவங்க தசை திருப்புறான். இவருக்கு என்ன ஆச்சு? என்னோட பையனுக்கு காச நோய் இருக்கு. காச நோயா? இது எப்படி உனக்கு வந்தது? இங்க வந்து அகதிகளால் தான் இந்த நோய் பரவிடுச்சு. அடே வாங்கடா போலாம். சரி சரி போயிட்டாங்க, வெளியே வா. யோ தண்ணி எடுத்துட்டு வா. மன்னிச்சிருனா, பரவாயில்ல விடு, ஆக்டிங் தானே. மாயாவிக்கு நீ இங்க இருக்கன்னு தெரிய காரணம் நீ அகதிகளுக்கு உதவி பண்ணது. அதான் உனக்கு டவுட் வந்திருக்கு. அகதிகள் பட்னியா கிடந்தாங்க, அதான் உங்களுக்கு உதவி பண்ண. நல்லதுதான் பண்ணிருக்க. ஆனா இப்ப நீ ஹுராங்ல மாட்டிக்கிட்ட. சோ உன்னை ஹூலிங்கால கூட காப்பாத்த முடியாது. அவங்க என்ன யூஸ் பண்ணி ஹூலிங்க பிடிக்க பாக்குறாங்க. ஆனா அது நடக்காது. ஏன்னா ஹூலிங்க்கும் எனக்கும் அவ்வளவு நெருக்கம் இல்ல. உன்னோட அப்பாவுக்கு விஷயம் தெரிஞ்சா அவரு உன்னை காப்பாத்த ராணுவத்தை இங்க அனுப்புவாரு. ஆனா மாயாவி லேசுப்பட்டவன் இல்ல. அவனை மீறி இங்க இருந்து போறது கஷ்டம் தான். சோ ஜீசன், ஹூலிங்க்கு நான் சொல்ற மாதிரி ஒரு மாடல் அனுப்பு. ஏன் அனுப்பு, அப்பதான் நான் நினைக்கிற மாதிரி நடக்கும். அப்ப உன்னை இங்க இருந்து வெளியே அனுப்பிடலாம். என்ன போக விடுங்க. வெளியே ஒரு ஓனா இருக்கு. சரி இப்ப நான் வெளியே போனோம்னா என்ன பண்ணணும்? சிம்பிள், என் கூட சண்டை போட்டு ஒரு 10 மூவனியை தடுத்துட்டேன்னா உன்னை போக விட்டுறேன். ஆனா உன்னால அது முடியாது. என்னலி போட்டிக்கு தயாரா? என்ன தனியா பேசுறாங்க? பயப்படாத, அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்க. ஆமா, அவங்களுக்கும் என்னோட தாத்தாவுக்கும் என்ன உறவு? அது ஒரு பழைய கதை. நான் ஒரு ராஜ குடும்பத்தோட வேலைக்காரி. அப்ப அந்த ராஜ குடும்பத்தை கருடர்கள் கொல்ல பார்த்தாங்க. அப்ப அந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாருமே இறந்து போயிட்டாங்க. நானும் இளவரசர் மட்டும்தான் உயிரோட இருந்தோம். அப்ப நாங்க எங்க உயிரை காப்பாத்திக்க தப்பிக்கும் போதுதான் எங்களை ஜீனி காப்பாத்தினாங்க. ஆனா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஜீனியை சுத்தி வளைச்சிட்டாங்க. அப்பதான் எங்களை ஒரு வீரர் காப்பாத்தினாரு. அவரை எல்லாரும் சதன் பிளேடுன்னு கூப்பிடுவாங்க. தேவி, குழந்தைய கூப்பிட்டு போ, நான் இவங்களை பாத்துக்கிறேன். சோ அந்த நாள்ல இருந்துதான் அவங்களுக்கு என் தாத்தா மேல இழுத்த கசையாவா? நீங்க சதன் பிளேடு தானே? ஆமா. நான் இங்க பிரச்சனையில இருக்குன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த வழியா போனப்பதான் சில தடிமாடுங்க பெண்கள் கிட்ட பிரச்சனை பண்ணதா பார்த்தேன். சரி இப்ப எங்க போறீங்க மேடம் ஜீனி? என் பேரு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்க வாடிய பணம் மார்ஷல் டெக்னிக்க நான் பார்த்தேன். அப்பவே தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க தான் மேடம் ஜீனின்னு. சரி இப்ப எங்க போறீங்க? ஹுராங்க்கு தான் போறோம். ஆனா கருடர்கள் எங்களை தாக்க வருவாங்கன்னு நான் நினைக்கல. சரி ஹுராங்க்கு ஏன் போறீங்க? என்னோட சிஸ்டரை பார்க்க போறேன். சின்ன வயசுல நாங்க பிரிஞ்சிட்டோம். ஆனா இப்பதான் அவ இருக்கிற இடத்தோட தகவல் கிடைச்சிருக்கு. அதான் ஹுராங்க்கு போறேன். அப்பதான் வழியில இந்த கருடர்கள் இவங்களை தாக்குனாங்க. அதான் ஒரு சின்ன சண்டை. அப்புறம் உங்களை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க 48 செக்டார்னு ஒரு இரும்பு கோட்டையை உருவாக்கிருக்கீங்களே, அந்த இடத்துக்கு வரணும்னு எனக்கு ரொம்ப நாளா ஆசை. கண்டிப்பா நீங்க வரலாம். இப்படி அவங்க சில நாட்கள் ஒன்னா பழக ஒரு நாள் வந்து, சரி நான் கிளம்ப வேண்டிய நேரம். ஒரு நிமிஷம், நாம ஏன் கல்யாணம் பண்ணிக்க கூடாது? என்ன உண்மையை சொல்லணும்னா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன மன்னிச்சிரு, எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆச்சு. அது மட்டும் இல்ல, உன்னோட வயசுல எனக்கு ஒரு பொண்ணு இருக்கு. அதுக்கு என்ன இப்ப? காதல் யார் மேல வேணாலும் வரலாம்ல. இல்ல, என்னோட மனைவி இறந்து போயிருந்தாலும் நான் இப்பவும் அவளை மட்டும் தான் நேசிக்கிறேன். சோ என்னால உன்னோட காதலை ஏத்துக்க முடியாது. என்ன மன்னிச்சிரு. ஆஃபே, இந்த கதையை கேட்ட பிறகு இதே மாதிரி உன்னை யாராவது ரிஜெக்ட் பண்ணா நீ என்ன பண்ணுவ? யாருக்கு தெரியும்? நான் இது வரைக்கும் யாரையும் லவ் பண்ணதில்ல. அப்ப ஜீனி வந்து, ஆஃபே நீ இந்த இடத்த விட்டு வெளியே போனா என் கூட சண்டை போட்டு நீ என்ன தோக்கடிக்கணும். அப்ப நான் உன்னை போக விடுறேன். ஆனா தலைவி அவங்க கூட சண்டையில தோத்து போயிடுறா. நான் இன்னும் கடினமா பயிற்சி பண்ணணும்னு நினைக்கிறேன். சரி, நான் உன்னை என்னோட சிஷ்யனா ஏத்துக்கிறேன். என்னோட வாடிய பானத்தோட டெக்னிக்கை உனக்கு சொல்லித்தரேன். அதெல்லாம் வேணாம். ஏற்கனவே ஸ்னோ டெக்னிக்கே என்னால சரியா பண்ண முடியல. இதுல இன்னொரு டெக்னிக் வேறையா? சோ அது வேணாம். நாங்க 2 பேரும் இரும்பு கோட்டைக்கு போக போறோம். வேணும்னா நீங்களும் எங்க கூட வாங்க. அப்ப ஜீனிக்கு சதன் பிளேட் இரும்பு கோட்டைக்கு வர சொன்னது ஞாபகம் வர, யார் நீ? எதுக்கு என்னோட அப்பாவை கூப்பிடுற? நான் உன்னோட வருங்கால அம்மா. என்ன வளர்ற? ஒழுங்கா ஓடிடு, இல்ல உன்னை கொன்னுருவேன். ஜின்ரும் உள்ள போ, நான் பேசிக்கிறேன். ஜீனி, ஏன் இன்னும் பிடிவாதமா இருக்க? நான் அதுக்காக இங்க வரல, உன் கூட சண்டை போட தான் வந்திருக்கேன். சரி சண்டை போடலாம். உடனே அவரு கையால சண்டை போட, என்ன அசிங்கப்படுத்துறியா? ஒழுங்கா கத்தியால என் கூட சண்டை போடு. சரி அப்படியே பண்றேன். இப்ப நீ யூஸ் பண்ண டெக்னிக் என்ன? இணை இல்லா நுட்பம். இப்ப சொல்ற, கண்டிப்பா ஒரு நாள் நான் உன்னை தோக்கடிப்பேன். இப்ப கொஞ்ச நாளைக்கு பிறகு ஜீனி கருடர்கள் கூட சண்டை போட, அப்பா அவங்க அவ உடம்புல விஷத்தை செலுத்திடுறாங்க. இந்த விஷயம் சதன் பிளேடுக்கு தெரிஞ்சதும் அவரு தன்னோட டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவளோட விஷத்தை எடுக்கிறாரு. நீ என்ன விரும்புறேன்னு எனக்கு தெரியும், ஆனா ஏன் நீ அதை ஒத்துக்க மாட்ற? நான் உன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டா மட்டும் தான் பழகுறேன், வேற எதுவும் இல்ல. அப்புறம் இனிமே கருடர்கள் கிட்ட பிரச்சனை பண்ணாத. அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், அதுல நீ தலையிட வேணாம். என்ன எங்க கூப்பிட்ட? இரும்பு கோட்டைக்கா? உன்னால உன்னையே பாதுகாக்க முடியல, இதுல நீ என்ன இரும்பு கோட்டைக்கு கூப்பிடுறியா? சரி, வரலன்னா உங்க விருப்பம், வா நாம போலாம். அப்ப மேடம் ஜீனி வந்து அவங்களோட மார்ஷல் ஆர்ட்ஸோட உள்ளாற்றுல தலைவிக்குள்ள செலுத்துறாங்க. என்ன பண்றீங்க? பயப்படாத மேடம் ஜீனி. பேவ என்ன பண்ணீங்க? நான் அவளை ஒன்னும் பண்ணல. என்னோட உள்ளாற்றுல தான் இப்ப அவளுக்குள்ள அனுப்பியிருக்கேன். இவ உண்மையிலேயே லீ குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்தா கண்டிப்பா இவளால இந்த வழியை தாங்க முடியும். ஒருவேளை முடியலனா இவ இறந்து போயிருவா. மாஸ்டர், நாம கேள்விப்பட்ட மாதிரி ஜீசன் ஹுராங்ல தான் இருந்திருக்கான். லா டோங்கு கிட்ட இருந்து தகவல் வந்திருக்கு. இப்ப ஹூலிங் ஜீசனை வெளியே கொண்டு போக முயற்சி பண்றாரு. நாம நினைச்ச மாதிரிதான் எல்லாமே நடக்குது. ஆனா அதை நடக்க விட மாட்டேன். நான் சொல்றத உடனே செயல்படுத்துங்க. 2 குழுவை உருவாக்கு. ஒரு குழு நகரத்துல தேடட்டும், இன்னொரு குழு என் கூட நகரத்தை விட்டு வெளியே வாங்க. மாஸ்டர், நாம நினைச்ச மாதிரி மாயாவி நகரத்தை விட்டு வெளியே போக போறான். அப்படின்னா சரி, நாம பிளான செயல்படுத்துவோம். நீங்க எல்லாருமே பாத்திருப்பீங்க, அவங்க எல்லாருமே முகமூடி போட்டிருக்காங்க. ஆனா அவங்க கிட்ட இருக்கிற டோக்கனாலதான் அவங்க யாரோட
ஆளுங்கன்னு அடையாளம் காண முடியும். சோ அவங்க 2 குழுவா பிரியும் போது அதுல யாராவது ஒருத்தரை கொன்னுருங்க. அவனை கொன்னு அவனோட ட்ரெஸ் நீ போட்டுக்கிட்டு நீ மாயாவி கூட போ. அவ என்ன பண்றான்னு சிக்னல் கொடு. அவங்க போன பிறகு பாய் நீங்க மாயாவி மாதிரி கெட்ட போட்டுட்டு டைஷி வீரர்களை கொன்னுருங்க. நம்ம தலைவன் போட்ட பிளான் மாதிரியே நடக்க மாஸ்டர் இது சாதாரண ஆளுங்க கொன்ன மாதிரி இல்ல. என்ன விக்டிம் உடம்புல அவரோட ஸ்டைல் இருக்கு. அந்த மாயாவி எவ்வளவு தைரியமானதா என்னோட ஆளுங்களை கொல்லுவான். மாஸ்டர் நீங்க சொன்ன மாதிரி நான் மாயாவி மாதிரி மாறி டைஷியோட ஆளுங்களை கொன்னுட்டேன். டைஷி இப்ப மாயாவி மேல கோவமா இருக்கா. ஆனா கூட நகர இலையில ஆட்கள் இருக்காங்க. பரவாயில்ல விடுங்க, இப்ப நம்மளோட பிளான் ஈஸியா இருக்கும். ஜீசன் நம்ம ஆளுங்கள ஒருத்தனை ஊரை விட்டு வெளியே போகிற மாதிரி ஒரு டிராப்ப உருவாக்கும். அவனை பிடிக்க கார்ட்ஸ் வெளியே போவாங்க. அப்ப நீ அந்த கார்ட்ஸ் மாறி வெளியே போயிரு. உடனே ஜீசன் அதே மாதிரி பண்ண அவன் நகரத்தை விட்டு வெளியே போயிடுறான். அதே நேரத்துல இந்த பக்கம் உராங்கு ஷெங் பையனும் தாய் கிழமையும் வர அப்ப வர வழியில அவங்க ஒத்த கண்ணன் பாக்குறாங்க. இது டோங்டியானாச்சு, இவன் தானே என்னோட அப்பாவை கொன்னவன். இவனை ஷிங் அமைதியாரு, ஒத்த கண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். அவனை நம்மளால எதுவும் பண்ண முடியாது, நம்ம கிளம்புவோம். ஆனா பாட்டி அங்க பாருங்க, அவன் ரொம்ப பலவீனமா இருக்கான். வாயு உராங்க சுத்தி தேடுங்க, அவங்க தப்பிக்க கூடாது. என்னால நடக்க முடியல, நான் ரொம்ப காயப்பட்டிருக்கேன். நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துட்டு வரேன். உடனே எல்லாரும் போக ஒத்த கண்ண மட்டும் தனியா இருக்கான். இங்க அதே நேரத்துல ஃபேக் வந்து உள்ளாற்றல் வழியால ரொம்ப அவஸ்தப்படுறா. அதே சமயத்துல அந்த ஷெங்கு பையன் அவனோட பாட்டியை ஏமாத்தி ஒத்த கண்ணனை தேடி போறான். இன்னைக்கு உன்னோட சாவு ஏன் கையில தான்டா. அப்படியா, அதையும் பாப்போம். பார்த்தா ஒத்த கண்ண நோய் வந்த மாதிரி நடிச்சிருக்கான். நீ நடிச்சியா? இலை பொடி பையில, நான் யாரு நினைச்ச சகுன் இல்ல. இதெல்லாம் எனக்கு சாதாரண விஷயம். பரவாயில்ல, இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். வா சண்டை போடுவோம். உடனே 2 பேரும் சண்டை போட, டே பொடி பையா நீ என் காலுக்கு கீழடா. அப்ப ஒத்த கண்ண சின்ன பையனை கொல்ல போக ஆனா தாய்க்கிழவி வந்து தடுத்துடுறா. ஏ கிழவி, யாருக்கிட்ட மோதுறன்னு தெரியுதா? ஓடி போயிரு, ஷெங்க கூப்பிட்டு போங்க. உடனே அவங்க 2 பேரும் சண்டை போட ஆனா மிஸ் வாங் வந்து ஒத்த கண்ணனை போட்டு செம்மையா அடிக்கிறாங்க. அப்ப மாயாவி அங்க வந்துடுறான். தலைவரி வந்துட்டீங்களா? இரும்பு கை மாயாவி, உங்களோட திறமையை கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா இப்பதான் நேர்ல பாக்குறேன். இங்க பாருங்க, எனக்கும் உங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல. நான் என்னோட குழந்தைய கூப்பிட்டு போயிடுறேன். நமக்குள்ள எந்த பிரச்சனையும் வேணாம். என்னோட ஆளுங்களை அடிச்ச உன்ன போக விட்டுருவேன்னு நினைக்கிறியா? உடனே பெரிய சண்டையே நடக்குது. ஆனா கருடர்கள் அங்க இருக்கிற எல்லாரையும் கொன்னுடுறாங்க. ஷெங் போ, நான் இவங்களை பாத்துக்கிறேன். அப்ப மாயாவி தாய் கிழவிய அவனோட இரும்பு கையால ஒரே குத்து விட அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்ப எல்லாரும் ஷெங்க கொல்ல போக அப்ப சடனா மீச தாத்தா வந்து ஒரு வெடி மருந்த வீசி ஷெங்க காப்பாத்தி அங்க இருந்து கூப்பிட்டு போக இந்த எபிசோடு முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சீரிஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். You man.